பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா அப்படியே? ஓகே. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவேன். ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் அது வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் வச்சு 5 ஸ்டார் இருக்காரு. படம் மார்ச் 2026 நெக்ஸ்ட் மந்த் வருது. அப்புறம் சீதா பயணம் அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் Feb 14th வருது. ஜிவி பிரகாஷோட லக்கி த சூப்பர் ஸ்டார் அது வந்து அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Feb 20th ஹாட் ஸ்டாரில் வருது. அப்புறம் யூத் அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சத்யராஜ் மற்றும் கோவை சர்லா நடிக்கிற 4 விண்டோஸ் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டீசரில். அப்புறம் அதர்வா டபுள் ரோலில் நடிக்கிற வலை அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ அதில் வந்து 2 லுக்குமே வந்து அதில் காமிச்சிருந்தாங்க. ட்வின்ஸாக நடிக்கிறார் போல், அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு நிறைய அப்டேட் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு பரணி. வதன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. நாகபந்தமா ரிஷப் ஷவானி அவர் நடிக்கிற நாகபந்தம் அந்த படம் 15th ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பூக்கியோட டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க. ஃபோர் விண்டோஸ்னு ஒரு படத்துக்கு அதுல இருந்து டீசர் விட்டுருந்தாங்க, சொல்லிட்டீங்களா? எதுனா 4 விண்டோஸ்னு ஒரு படம் சொல்லியாச்சா? யாஷோட டாக்ஸிக் ஏபிஎன் தெலுங்கானா வந்து தில்ராஜு வாங்கியிருக்காரு. அதுவும் போட்டிருந்தாங்க. படம் மார்ச் 19th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஓகே. லவ்னு ஒரு படம், அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து திங் மியூசிக் வாங்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது டொவினோட பள்ளி சட்டம்பி அந்த படத்தோட ஷூட் ரேப் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதானே? ரைட், ஓகே. அப்டேட் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு பயங்கரமா. மனசங்கர் வரப்பிரசாத் கௌரவ் வந்து தமிழ்ல வருதான், தமிழ் ட்ரெய்லர்ல விட்டுருக்காங்க. அடுத்த வீக் தானே? அடுத்த வீக் தான். ஓகே ஓகே. நான் வந்துட்டு இன்னைக்கு பித்லோ பார்க்கல. எங்கள் ஏரியாவில் ரிலீஸ் ஆகல. 2 தேட்டர் இருக்குது. ஒரு தேட்டரில் எப்பயுமே வந்து வரலன்னா இன்னொரு தேட்டரில் எப்படியும் எல்லா படமும் வந்துடும் மோஸ்ட் ப்ராபப்ளி, அதுவும் பாப்புலர் ஃபிலிம்ஸ்லாம். பட்டு சேலம்லேயே பாப்புலரான 2 தேட்டர் சினி கேஸ்டல் எஸ்பிஆர் டாக்ஸ் 2லேயுமே வரல. இங்கே நான் இருக்கிற ஏரியாலையும் வரல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். காலையில் போயிட்டு இல்லைன்னு ஒரு மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்புறம் சரி மத்தியானம் போகலான்னு பார்த்தா ரொம்ப வெயில் இருந்துச்சு, நாளைக்கு போய்க்கலான்னு விட்டுட்டேன். ஸோ பார்த்தவங்க யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பேசலாம். ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லுங்கப்பா. ஆமாம், நம்ம இந்த 2-3 வாரமாக அந்த ஸ்பாய்லருங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துடுறோம். ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லுங்கள். ரிவ்யூ யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக சுதன் பார்த்துருக்காரு, தெரியும். மற்றவங்களாம் இந்த வாரம் வந்த படங்களை எது பார்த்தீங்க? வித்திலவு பார்த்தாச்சா? அப்படிங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் படத்தை பற்றி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க, ஸ்பாய்லர் இல்லாமல். நான் சொல்லிடுறேன் தலைவா, எனக்கு ஒர்க் இருக்கும், நான் போகணும். ஆக்சுவலாக படம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி சிம்பிளான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. பட் நிறைய இடங்கள்ல வந்து என்னன்னா ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசெண்டான ஒரு படம், டீசென்ட் டு குட் அந்த ரேஞ்சில் இருக்கிற படம். அவர் வந்து என்னன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. நான் கூட எப்படி வந்து என்னன்னா ஒர்க் ஆகும், லைக் எப்படிடா பண்ண போகிறாங்க, இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாற்றுறாங்களே டேரக்டர்ஸ் எல்லாரும் ஹீரோவாக வருது அப்படின்றது. பட் ஆனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையே நல்லா இருந்தது. நிறைய இடத்துல வந்து என்னன்னா ரிசம்பிள் ஆச்சு ஒரு சில பேர். பட் ஆனாலும் அவரோட ஸ்கோப்புக்கு அவர் பண்ணுறது நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவங்க ஹீரோயினுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக ஃபேவரட் யாருன்னா அந்த அனிஷான்ற ஒரு கேரக்டர் தான். அவங்களோட கேரக்டருக்கு எழுதியிருந்த ரைட்டிங்கும் மோரோவர் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும் அவங்களுக்காக, அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. அதோட ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸிகியூஷனும் சரி, விஷுவலைஸும் சரி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படம், ஒரு ஒன் டைம் பார்க்கலான்ற மாதிரியான ஒரு படம். ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹையாக வந்து என்னன்னா பயங்கரமாலாம் போய் உட்காந்துடாதீங்க. டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும். என்னடா என்னென்னமோ சொன்னாங்க பட் படம் அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்
எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு படம். இந்த மலையாளத்துலலாம் ஒரு ஜானர் வரும்ல, ஸ்டோரி வைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் எக்ஸிகியூஷனில் வந்து என்னன்னா ஒரு மாதிரி அழகாக ஃபீல் குட்டாக கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் வித் லவ். டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்கலாம். தேட்டரில் ஒரு பவர் பேக்டு ஆடியன்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் கூட ஸ்லைட்லி என்டர்டைன்மெண்ட் பண்ணும். ஸோ ஓடிடி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம், ஒரு தடவை தேட்டரில் பார்த்துடலாம். நல்ல படம், ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. சூப்பர் ப்ரோ. வேற யாராவது பார்த்தீங்களா? நம்ம பார்த்துருந்தோம். நம்மளோட ரிவ்யூ அப்படியே சுமன் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் ரிவ்யூ காலைல போட்டிருந்தேன், டைப் பண்ணி போட்டிருந்தாலும் அதே தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். இந்த ஓவர் ப்ரீ ரிலீஸ் ஹைப் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்திருக்கும். பட் இந்த ஓவர் ஹைப்பு ப்ளஸ் வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட பார்த்தனால ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் சொல்ல போனால் ஒரு நீட்டான ஒரு லவ் ஸ்டோரி 90s கிட்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி போய் அப்படி ஜென்ஜி கிட்ஸோட ஜாயின் பண்ணுற மாதிரி போய் ஒரு சிம்பிளாக நம்ம லவ்லி மூமெண்ட்ஸோட சில பல சீன்ஸோட நாஸ்டாலஜி மூமெண்ட்ஸ் சில சீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். அதெல்லாம் இருந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு வைபா சில சீன்ஸ்லாம் இருந்து செட் ஆச்சு. ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்கும் ஸ்கூல் போர்ஷனில் வர ஃபன் மூமெண்ட்ஸும் கிளைமேக்ஸும் நமக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஷான்ரோனோட சாங்ல வந்து 2 சாங் எனக்கு ரீலீஸ்லேயே அது செட் ஆயிருந்துச்சு. அந்த சாங் தியேட்டரில் பார்க்குறப்ப நல்ல ரெஸ்பான்ஸு. என்னன்னா படம் வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப தொய்வா போகும், ரொம்ப தொய்வா போகும். சில இடங்கள்ல வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். இப்படி இந்த ப்ரெடிக்டபிளா போற ஸ்க்ரீன் பிளேயும் இந்த சில தொய்வான இடங்களும் படத்துக்கு கொஞ்சம் அங்கங்க இருக்க லேகும் டிராபேக்னாலும் ஓவரால் முழு படமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போனா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் மூவி அப்படிங்கிறது தான் அந்த லவ் ஸ்டோரிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒப்பீனியன். ஃபீல் குட் மூவிஸ் பிடிக்குங்கிறவங்க இல்ல சாஃப்டான லவ் அந்த ஸ்டோரி பிடிக்குங்கிறவங்க இந்த ஃபன்னா சில சில மொமெண்ட்ஸ் இருந்தாலும் லவ் அங்கங்க இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான படம் இது. மற்றபடி எந்த ஒரு பெரிய ஹைப் இல்லாம போய் பாருங்க, சிம்பிளான படம். நான் என்ன சொல்ல போனா இந்த கொரியன்ல சில விஷயங்கள் எடுப்பாங்க, அந்த மாதிரி கொரியன்ல உள்ள ஸ்டைல்ல மலையாளத்துல உள்ள சில தூவல்கள்லாம் இருந்து இருக்கிற மாதிரியான படம். ஆல்ரெடி நான் ரிவ்யூல சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் தாண்டி அந்த அனிசான்னு ஒரு கேரக்டர், அப்புறமேட்டு அனஸ்வரராஜன் அந்த ஹீரோயின் அனஸ்வரராஜன், இவங்க 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அபிஷன் ஜீவிந்த் அவருக்கு அந்த முதல் படத்துக்கு அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. வேற ஒரு ஹீரோ, புது ஹீரோ இல்லாம வேற ஒரு நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி டோனுக்கு இல்லை வேற ஒரு ஜோனுக்கு கொண்டு போயிருக்கும் படம். ஆனாலும் இவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, ஒரு பெருசா குறை இல்லை, நல்லா இருக்கு. டீசென்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரு டீசென்ட் வாட்ச் போனா ஒரு ஹைப் இல்லாம போனா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் வாட்ச் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம். சரி, மற்றவங்க சொல்லுங்க. உங்களுக்கு மற்ற யாரும் படம் போனீங்களா இன்னைக்கு, இல்லை வேற ஏதாவது படம் பார்த்தீங்களா, இல்லை ஓடிடியில் வந்த படங்கள் பார்த்தீங்களா? நீ ஓடிடி என்னென்ன படம் வந்துச்சு பாருங்க. ராஜா ராஜா அதுல ராஜா வந்துட்டு சாப் ராஜா சாப் ராஜா சாப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மலையாளம்ல இந்த நைட் ரைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு மேத்யூ தாமஸ் படம் வந்துச்சு. அந்த படம் தான் நான் காலையில பார்த்தேன். அது பழைய படம் இல்ல? இல்ல இல்ல இல்ல, போன வருஷம் வந்த படம் தான். அததான் பழைய படம், ரொம்ப நாள் ஆச்சுல வந்து. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பட் ரொம்ப நாள் இந்த சென்ஸ் இந்த ஒரு 3 மாசம் தானே இருக்கும், 3 மாசத்துக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல, எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதுல ஒரு சீன் கூட வந்துட்டு இது நல்லா இருக்கேப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு சீன் கூட எனக்கு தோணல. அந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சென்ஸ் அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு இந்த குவீன் ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்துச்சு. அது நான் பெருசாக ட்ரெய்லர்லாம் பார்க்கல, அது போஸ்டர் பார்த்ததுலேருந்து அது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ டாக்குமெண்ட்ரி நான் பார்ப்பேன். அதனால வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ரி எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதில் வர அவங்களோட ஸ்டோரி, ஜூடித்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி தெரியாது, பட் அவங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ டாக்குமெண்ட்ரிஸ் யாராவது பார்ப்பீங்க, செஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த டாக்குமெண்ட்ரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து காலையிலேயே மங்களகரமா ராஜா ராஜா சாப்போட ஆரம்பிச்சதுனால சொல்லுங்க. என்ன ப்ரோ சொல்ல, ரொம்ப ரொம்ப சுமார் போனான். என்னவோ பாவம், பிரபாஸை பார்த்தாதான் பாவமா இருக்கு. அவரை வச்சு இன்னும் என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ண போறானுங்கன்னு தெரியல, அவரை இன்னும் என்னென்னலாம் இழுக்க போறானுங்கன்னு தெரியல, என்ன அவரை வச்சு என்ன கோமாளித்தனம் இன்னும் என்னென்னலாம்
இன்னும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. இதை வச்சு இன்னும் இதை வேற ஏதாவது பண்ண போறானுங்களா அவரை வச்சு பேன் இண்டியான்ற பேர்ல அப்படின்னு எனக்கு புரியல. சொல்றதுல பாவம், அவரை நினைச்சாதான் பாவமா இருக்கு. பிரபாசன் அந்த கல்கி ஓல்டு பிளாக் கெட்டப்லாம் வந்துச்சா இதுல? 3 மணி நேரம் தான் பரணி ப்ரோ ஓடிடில. ஆமாங்க. அதுதான் நான் பார்த்தேன். ரன் டைம்லாம் பார்த்தேன் ஓடிடி. ஆனா என்னன்னா இவங்க எக்ஸ்டெண்டட் கட்டு அது இதுன்னாங்களா? நான் சரி அந்த ஓல்டு கெட்டப் இதெல்லாம் ஆட் அது பண்ணி வந்துச்சு, அது மட்டும்தான் வந்துச்சு. நீங்க பார்த்த நிறைய சீன் அது வரல போல. இருக்கு ப்ரோ, அது இருக்கு. அந்த ஓல்டு கெட்டப் இருக்கு. ஆனா அது சம்மந்தமே இல்லாம வந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இல்ல. ஆனா எனக்கு அதுதாங்க புரியல. நாங்க பாட்டு தியேட்டர்ல பாட்டு பார்த்தது 1 3 ஹவர் வந்துச்சு. 5 மினிட்ஸ் திடீர்னு எங்க இருந்தோ வந்தானுங்க. திடீர்னு சண்டையை போட்டானுங்க. திடீர்னு பேய் பிரபாஸ்குள்ள போச்சு. இல்ல கமல், அது எல்லாம் கூட பரவாயில்ல. கல்கி ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதே கிளைமேக்ஸ் வச்சானுங்க பத்தியா? அதான் ஏங்க ஒரு இதுல இருந்து டெரஸ்ல இருந்து அந்த இதை பிடிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணுவார்ல, ஒரு லாங் ஜம்ப் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா. அந்த சீன் எப்படி இருந்துச்சு? எனக்கு அதை பார்க்கறப்ப குருவி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ. சீரியஸா. ஏங்க எனக்கு லாஸ்ட் பஞ்ச் எப்படி இருந்துச்சு கமல்? அதுக்கு இல்ல மேல இல்ல பரணி, நமக்குதான் அந்த கெட்டப்ப பரணி, போட்டு உட்கார அதாவது வச்சானுங்க. 2007, 8ல பண்ணப்பவே அதை கலாய்ச்சானுங்க. அதை எடுத்துட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகி நீ இப்போ ஒருத்தன் பண்ணியிருக்கான்ல, அப்ப அவன் எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருந்திருப்பான். அதுதாங்க எனக்கு இன்னும் புரியலங்க. அது இல்ல பரணி ப்ரோ, அது கடைசியில எப்படியுமே வந்து நிறைய நமக்குதான் ட்ரோல் இருந்துச்சு. நமக்குதான் ஜோக்கர் கெட்ட போட்டு உட்கார வச்சிருக்கணும். நம்ம தான் ஜோக்கர் கெட்ட போட்டு உட்காந்துருக்கணும். அந்த படத்தை வந்து பார்த்தோம் பாருங்க, நான் ஏதாண்டா ஜோக்கரு போலேன்னு. பிரீமியர்லாம் பார்த்தா மாவீரன் பார்த்து பிரீமியர்லாம் பார்த்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பாவம் ப்ரோ. பாவம். என்னவோ போய் பார்த்திருப்பாங்க பிரபாஸ்க்காக. பாவம். ஏங்க ஆனா இன்னுமா ஒரு நம்பி போறாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் டே. பிரபாஸ் தானே அதுதாங்க. ப்ரோ, அவர் தானே ப்ரோ கல்கி எல்லாரும் கொடுத்தாரு. கல்கிக்கு அப்புறம் ஒரு படம் வருது, அப்புறம் என்ன பாருங்க ப்ரோ. அடுத்து சரி ப்ரோ அந்த முதல்ல இப்ப சீக்வென்ஸ் இந்த எப்படி படம் இருந்துச்சு? அடுத்த அவர் ஸ்பிரிட் கொடுப்பாரு. இல்ல அவ்வளவுதான். இந்த முதல்ல எல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முதல்ல தூக்கிட்டு போனப்ப அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ தெலுங்குல கனெக்ட் எப்பயும் பண்றதுதான் ப்ரோ. அதெல்லாம் அவனுங்க அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல படத்துல ஆனா அந்த முதல்ல பரணி எதுக்கு ப்ரோ இருக்குன்னே மூணு தெரியாது. மூணு ஹீரோயின் நல்லா இருந்தாங்க பரணி ப்ரோ. அது ஓகே. மாளவிகாவோட ஃபைட் சீன்ல எப்படி இருந்துச்சு கமல்? அதான் நல்லா இருந்துச்சு பல்தான். ஒரு சீன்ல ஃபைட் பண்ணுவாங்க, இன்னொரு சீன்ல பயந்துகிட்டு இருப்பாங்க, ஹீரோவை வச்சு அடிக்க சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. தமனோட ஒரே ஒரு பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க கவனிச்சீங்களா அந்த பிஜிஎம்லாம்? அந்த ஒரு பிஜிஎம் வரும், அது மட்டும் நல்லா இருந்துச்சு. இல்ல அன்னியன்ல சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு தெம்பில்ல தம்பி. சூப்பர். 1.5 வச்சு பார்த்தேன். அதுக்கே அந்த படம் ஏதோ எவ்வளவு ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஹாட் ஸ்டார் ஏங்க 1.5 ஹாட் ஸ்டார்ல எப்படிங்க 1.5? வைக்கலாம்ல? அப்படியா? அதெல்லாம் வைக்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிதான் பார்த்தேன். பாத்தீங்களா? நீங்க எல்லாமே அப்படிதான் பாக்குறீங்க பல்தான். எல்லாமெல்லாம் அப்படி இல்லையே. நாங்க நடுமுறை வரைக்கும் 2 வாட்டி ரிவாச் பண்ணேன். அப்படியே ஓட்டுட்டேன், ஒரு சீன் ஓட்டல. மாவீரன் ப்ரோ பாத்துட்டாரு, அவர் சொல்லுவாரு. அதுதான் கேக்குறேன். நம்ம மாவீரன் ப்ரோ அமைதியா இருக்காரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த படம் தியேட்டர்ல தானே பாத்தீங்க? ஆமா. ஓகே. மாவீரன் ப்ரோ சொல்லுங்க. அமைதியா இருக்காருங்க அவரு. பரணி ப்ரோ டிஎம் பாருங்க, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ். படம் மொக்கையா இருக்குன்னு தெரியும், மொக்கையா தான் இருந்துச்சு. என்ன ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு நாள் ஃபுல்லா? ஓகே பார்த்துட்டேன் மாவீரன். ஆக்சுவலா இப்போ டிஎம் அனுப்புனா டிஎம் வந்தா நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. சில டீச்சருக்கு கோட் ட்வீட் பார்க்க முடியல, கடுப்பா இருக்குங்க. சரி, வேற யாராவது ஏதாவது பாத்தீங்களா ஓடிடில? அந்த ஒரு நிமிஷம், இது இவரோட படம் ஒண்ணு வந்திருக்குங்க, பாருங்க. சொல்லுங்க ப்ரோ அவர் இருக்காரு, சொல்லுங்க. இல்ல வித்துல உள்ள அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சீன் எதுக்கு வச்சானே தெரியல.
சூப்பர். நல்லது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் சூப்பர் ப்ரோ. இதுதான் இந்த சூப்பர் ப்ரோ. மாதிரிதான் சூப்பர். வேணுங்கிறது. இப்படி அதுல வேற வரணும். ரீமேக் சாங் இந்த இப்படிதான் சாங் இருக்கணும். வேற அவள் வருவாளா? ஏய், இருங்க அவரை மியூட் பண்ணிட்டேங்க. மொத்தமா மியூட் பண்ணிட்டேங்க. இருங்க அவரை தூக்குறேன். கலபிரபா நோ ஸ்பாய்லர்ஸ் நத்திங். ஓகே, படம் பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்லிட்டாரு படம் எல்லாத்தையும். படம் வாய்ஸ் ஹரிஸ்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அப்படியா? இந்த மராத்தியில ஒரு படம் வந்து சபர் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ரொம்ப இது வந்து சாம்பார் போண்டாவா? அப்படிதான் இருந்துச்சு. ஐ மீன் அது நான் போஸ்டர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா அந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூஸ் சொன்னாங்க. நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போச்சுன்னாங்க. பரணி ப்ரோ ஸ்பாயிலரை தவிர அவர் வேற எதுவுமே சொல்லாம போயிட்டாரு பரணி ப்ரோ. அவர் இருக்காருங்க, ஸ்பீக்கர்ல தாங்க இருக்காரு. ஏங்க நீங்க வேற இருக்காரா? அங்கேயும் நான் மியூட் தாங்க பண்ணேன், ரிமூவ்லாம் பண்ணல. நான் போன மாசம் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, கார்த்திக் ஆரியன் அது பார்த்தேன். தூ மேரி மே தேரா தூ மேரி. சொல்லுங்க மாவீரன், எப்படி இருந்துச்சு? சுமாரான படம் தான், பட் கான்செப்டா ஒரு நல்லா யோசிச்சு எடுத்திருந்தாங்க. கான்செப்டா நல்லா இருந்துச்சு, படமா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு, ஸ்லோவா இருந்துச்சு. 2 மணி நேரமே கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒன் ஓகே டைம் ஓகே. பார்க்கலாம். ஆனா ஃபுல்லா ஃபாரின்லேயே எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மோஸ்ட்லி இந்த சுத்தி பார்க்கலாம் போவாங்களே பீச் ஓரமா, அது கண்ட்ரி பேர்லாம் நான் கவனிக்கல, ஒர்க் பண்ணிட்டே பார்த்தா விஷுவல்லாம் நான் சூப்பரா இருந்துச்சு. தேட்டர்ல பார்த்தோம்னா அந்த விஷுவல்லாம் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். சூப்பர். நீங்க ஏதோ வெப் சீரிஸ் அவனுங்க பாத்தீங்களா? அந்த பொண்டாட்டி அவனுங்க அவனுங்க தான் ராம்காம்னாவே ஃபாரின் போயிடுறானுங்க. இந்த மாதிரி படம் தான். நம்ம லவ் சீன்ஸ்லாம் மொக்கையா இருந்துச்சு. இன்ட்ரோல இருந்து படம் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சா, அந்த தில்வாலே துல்ஹனியா ஷாருக் என்ன பண்ணாரோ அதையே திரும்ப இங்கே ஒரு பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப பழசா இருந்துச்சு, பழைய பார்த்த சீனே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மராத்தி ஃபிலிம் ட்ரை பண்ணி பாருங்க மாவீரன். அது எனக்கு தெரில, பட் அது ஒரு கே ஸ்டோரியா என்னன்னு தெரில. பட் அதான் சபர் போண்டா, அப்படி இல்லைன்னா கேக்டஸ் பியர்ஸ். மராத்தி படம் தான், நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு அந்த படம். ஒரு படமா 2 படமா? ஒரே படம் தாங்க. அது இங்கிலீஷ் டைட்டில் ஒன்று, மராத்தி டைட்டில் ஒன்று. சபர் சப் பொண்டான்றது டைட்டில், இங்கிலீஷ் டைட்டில் வந்து கேக்டஸ் பியர்ஸ். ஓகே ஓகே. அதை நான் பார்க்கல இன்னும், பட் அதுதான் டாக்குமெண்ட்ரி. யாராவது பார்க்கணும்னா அந்த இது பாருங்க, செஸ், குவீன் ஆஃப் செஸ். வேற எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. இது அந்த மார்ட்டி சுப்ரீம் வந்து Feb 10th வந்துருங்க. அதோட சேர்ந்து இன்னொரு படமும் வருது Feb 10th. அதுவும் வந்துட்டு ஓரளவு நல்ல ரிவ்யூஸ் வாங்கின படம் தான். அது வந்துட்டு என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஐயோ, இது என்னன்னு தெரியல. சரி பார்த்து சொல்கிறேன். அப்புறம் இந்த சென்ட் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இன்னைக்கு தியேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து நிறைய பேர் வந்து அங்கே நல்லா இருக்குன்னாங்க. இன்னைக்கு இல்ல ப்ரோ, போன வாரமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது யூஎஸ்ல தானேங்க போன வாரம். இங்கே வந்துட்டு இந்தியாவில் இன்னைக்கு தானே இந்தியாலே போன வாரம் ஆயிடுச்சு, ரிவ்யூலாம் வந்துருச்சு. அப்படியா? தெரியல. எல்லா ரிவ்யூலாம் நல்லா இருக்குன்னாங்க. சரி நான் அமுச்சு வச்சேன் ஒருத்தரை. சாம் ரைமி படம். அதான் அவர் லாஸ்ட் 10 நிமிஷம் தான் ஓகே, மற்றபடிலாம் பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த பிரிமேட்டும் மார்ட்டி சுப்ரீமும் வருது. செரிமானம் ஆகுமா பரணி? என்ன படம்னா? டைட்டில் சொன்னீங்கல்ல, சாப்பிட்டா செரிமானம் ஆகுமா? சென்ட் ஹெல்ப்பா? சபர் போண்டா. அதான் ரப்பர் போண்டா நீங்க. சாம்பார் போண்டா. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க பல்தான் கூட இல்ல, ரப்பர் போண்டா, ரப்பர் செரிமானம் ஆகுமா? ஏன்னா நீங்க வேற பிரகாஷ் ப்ரோ. அப்புறம் இன்னைக்கு இந்த டாக்ஸிக் இது பாத்தீங்களா? அது உண்மையா இல்ல சும்மா இதுதானா? எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்களே ப்ரோ. 120 கோடியா? 120 கோடியா? 120 கோடி. அபிஷியலா வந்த பிஆருங்க அது. எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. நியூஸ் அபிஷியலா வந்த பிஆர் ரிலீஸ் அது, பிரஸ் ரிலீஸ் அது. 120 கோடிக்கு ஆனா ஒரு தில்ராஜ் சில பேர் வந்து வாங்கியிருக்காரு. வெறும் 45 கோடிக்கு தான் வாங்கியிருக்காரு தில்லு. அது நமக்கு தெரியாது. அது வந்து நான் சொல்றது என்னன்னா, நமக்கு வந்து அபிஷியல் பிஆர். அது அபிஷியல் பிஆர் படி அவர் 120 கோடிக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரைட்ஸை வாங்கியிருக்கிறாரு. டாக்ஸிக் படத்துக்கு வாங்கியிருக்கிறாரு, அபிஷியல் பிஆர். நம்ம வந்து சூசகமாவோ இல்ல வந்து
தகவலாவ சொல்லல, யாருமே ட்வீட் பண்ணல. எல்லாருமே சொல்லியிருக்கிறது இந்த இந்த நம்பருங்கிறது அவங்க அபிஷியலா கொடுத்துருக்க நம்பர். அதுல பொய்யா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்ல, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அபிஷியலா கொடுத்துருக்க நம்பர் நம்ம அப்படியே ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. சரி, நம்ம ராஜசேகர் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ படம் பாத்தீங்களா? வித் லவ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு தலைவரே. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், பட் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பா ஒரு 2-3 சீன் வந்து சூப்பரா எழுதியிருந்தாங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அபிஷேக் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ உள்ள ஜென்சிக்கு பிடிக்கும், பட் நமக்கு கொஞ்சம் என்னடா கிரிஞ்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனா செகண்ட் ஆஃப் வந்து டோட்டலா அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ள வர போயிட்டு வர்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளஸ் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷான் ரோல்டன் இந்த அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அபிஷேக் கொடுத்த பாட்டு அப்படியே வந்து அவ பேர் என்னது, ஹீரோயின் அனஸ்வராக்கு கொடுத்துருந்தாங்க. அது வேற ஒரு அவளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வேற ஒரு டோன்ல கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப காட்டுறப்ப அது நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு படம். ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து இந்த படம் டீசென்ட் எனக்கு. ஆனா அதுக்கு டீசெண்டா அந்த காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப 4-4.5 பயங்கர ஹைப்பு எப்படியோட போனனாலையும் அப்படி ஒரு நாள நம்ம கொஞ்சம் அது வந்து தொய்வாப்பட்டுச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் அந்த 4 எல்லாம் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஆஃப் பாக்குறப்ப எனக்கு அந்த குறிப்பா அந்த சரக்கு போட்டுட்டு அந்த மொட்டை மாடல பேசுவாப்ல, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து மொத்தமே 10 பேர் தான் உட்காந்து பார்த்தோம் தியேட்டர்ல. நான் பயங்கரமா குபின்னு சிரிச்சிட்டேன் அந்த சீனுக்கு. நல்லா இருந்தது. அது மாதிரி எமோஷன் எனக்கு ஒரு மாயம் புரியல, உண்மையாலுமே மாயம் புரியல. எனக்கு என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீ-ரிலீஸ் ஹைப், நல்ல ரிவ்யூஸ். ஆனா பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து அந்த அளவுக்கு புக்கிங்ஸ் போகல. தமிழ்நாடு பூராவுமே அப்படிதான் இருந்துச்சு தெரியல. திருச்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-15 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். 12 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 12 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிரீனுமே ஃபுல்லா ஆகல. அதை தாண்டி என்னன்னா மெயின் ஸ்கிரீன் பூராமே ஒரு 10 டிக்கெட், 15 டிக்கெட், 20 டிக்கெட் தான் புக்கே ஆச்சு காலையில. அதேதான் நம்ம ஊர்லயும் கதை தான். நம்ம ஊர்லயும் அதேதான் கதை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய அந்த இதுக்கு அடுத்து வரல ரிவ்யூஸ், யூடியூப் ரிவ்யூஸா இருக்கட்டும் அல்லது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் பார்த்துதான் அடுத்து வந்து இங்கெல்லாம் நம்ம ஊர்லாம் நிறைய. அதனால வந்து இங்க பெருசா அந்த முந்தின நாள் ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு போடுற எந்த இதுவுமே இங்க வந்து இதாகவே ஆகாது. அது நல்லா போட்டாலும் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, சுமாரா போட்டாங்க அப்படின்னாலும் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இங்க மக்கள் பார்த்து அவங்க வேடம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தான் ஃபுல்லா முக்காம். Bro, 1 year of விடாமுயற்சி. பத்தமொரு சொற்கள் இருந்தாலும் அவ்வளவுதான். பேசுறீங்களா? அதே நம்ம ராஜசேகர் ப்ரோ சொல்லுவாரு. இல்ல ப்ரோ சொல்லுவாரு, அவர் பிரதர் சொல்லுவாரு. எனக்கு மேல அவர் பேசுவார் விடாமுயற்சி பத்தி. 1 year of விடாமுயற்சி சொல்லுவாரு. நானா? நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கைமாத்தி விட்டு போறேன். இல்ல ஏற்கனவே முதுகெல்லாம் புண்ணா இருக்கு தலைவர். நேத்து 11 வருஷம் படத்துக்கு நாதான் எலிவேஷன் கொடுப்பேன் சண்டை போட்டு இருந்தாங்க. விடாமுயற்சினா எனக்கு என்னைக்குமே அவருதான் ஞாபகம் வருவாரு. அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு, ஒரு தலை பின் வாங்கினோடனே 10 தலை முன்னாடி வந்திருக்கு. நீங்க தான் போட்டீங்க. நானா? ஆமா ஆமா. கடுப்புல இருந்த ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்புல இருந்தவங்க எல்லாம் அவங்கள கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கமெண்ட்ல வந்து. 2 வருஷமா கடிச்சு தலையா இருக்காங்க, ஏதோ புதுசா கடிக்கிற மாதிரி பேசுறீங்க. இவ்வளவு மட்டப்படுத்துற அளவுக்கு அந்த படம் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ, நல்ல வலிமைக்கெல்லாம் இவ்வளவு பெட்டரான படம் ப்ரோ விடாமுயற்சி. ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம். இல்ல எப்பவுமே நான் வந்து சாரோட படம் என்ன படம், ஈவன் ஆழ்வார் கூட நான் வந்து ரொம்பலாம் வந்து வெக்ஸ் ஆகல, சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஏகே கண்ணி. நான் விடாமுயற்சி வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வந்து 2 வாட்டி பார்த்தேன் படத்தை. செகண்ட் நைட் ஷோ எல்லாம் பாக்குறப்ப வந்து அந்த சாவடிக்கா பாட்டுக்கு அப்புறமா தூங்கிட்டேன் ஆக்சுவலா, லிட்டரலா. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் மகிழ் திருமேனியோட ஒரு 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 ஸ்லீப்பர் செல் கண்ணினாலாம் அந்த மனுஷனை வந்து அவன் ஸ்கிரிப்ட பண்ண வச்சிருந்தாலும் இன்னும் சூப்பரா பண்ணிருப்பானே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருந்தது. மற்றபடி படத்தோட ரிசல்ட் அது வேற.
நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதான் சொல்றல வழக்கம் போல மறுபடியும் வந்து கடிப்பாங்க. அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. நீங்க தலைவர் பிரகாஷ் மகதேவன் பேசுவார். இல்ல காலையில 1 இயர் ஆஃப் விடாம ஒரு ட்வீட் பார்த்தேன். ஏப்பா யாருமே ஞாபகம் இல்லாம இது ஞாபகம் வச்சு யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கவும் அந்த படத்தை நான் அப்படியே அந்த ட்வீட் வந்த உடனே முதல் ஞாபகம் என்ன ஏன்னா எனக்கு எப்பவுமே பிப்ரவரி 5 வந்தா எனக்கு என்ன இருந்தால் அசல் அசல் கூட ஞாபகம் வரும். பிப்ரவரி 5 தான் என்ன இருந்தால் அசல். அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் ஞாபகம் வரும். ஆனா ஞாபகமே வராத படம் வந்து இந்த விடாமுயற்சி. அது 1 இயர் தான் ஆகுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்தது என்னன்னா இந்த படம் காலையில பார்த்த உடனே எனக்கு முதல் ஞாபகம் வந்தது மகிழ் திருமேனியை கூப்பிட்டு ரீமேக் கொடுத்தது முதல் சங்கடம். அதை தாண்டி என்னன்னா ரீமேக் படம் அப்படின்னு வந்தப்ப நீங்க வந்து நேர்கொண்ட பார்வை ரீமேக் அதாவது பிங்க் ரீமேக்ங்கிறப்ப ஹெச்வி எடுத்துட்டு போனீங்க. இது மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் ரீமேக் மகிழ் திருமேட்டு போறீங்க. கூடவே சுத்துற சிவாட்ட மட்டும் நார்மல் ஸ்கிரிப்ட கொடுத்துருக்கீங்க. சிவாட்டையே கொடுத்துருக்கலாமே இதெல்லாம் ரீமேக்னா. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய இது இருக்குல்ல. இல்ல அது இருக்கட்டும். அடுத்து என்னன்னா இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா அடுத்து மெயின் ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னா இந்த படத்தை நான் திரும்ப அதாவது ஏகே படத்திலேயே லீஸ்ட் வாட்ச் சொல்லிங்கன்னா இதான். சில படம் ஒரு சில படம் நான் பார்க்காம இருக்கேன். நான் முழுசா இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு சில படங்கள் இருக்கு லிஸ்ட்ல. இத்தனை அவரோட பிலிமோகிராஃபில 2 படம் வந்து நான் 2 படம் கரெக்டா தெரியும். 2 படம் வந்து நான் முழுசா பார்க்கவே இல்லை, பார்க்க போறதில்ல, எப்பவே பார்க்க மாட்டேங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இருக்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப லீஸ்ட் வாட்ச் அப்படின்னா எனக்கு விடாமுயற்சி தான். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த ரீமேக்னு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் 2-3 பேர் சொன்னாலும் நீங்க கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் போன்ல இது ரீமேக் படம். நீங்க நான் நம்ப மாட்டேன்ட்டேன். நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. ஏன்னா மகிழ் திருமணியை கூப்பிட்டு எதுக்குங்க ரீமேக் பண்ண போறாரு? அதுக்கு ரீமேக் பண்றதுல 1000 பேர் இருக்காங்க. மகிழ் திருமணி எதுக்கு? மகிழ் திருமணினா அதான பயங்கரம் அப்படி இப்படி ஆக ஓகோ அப்படிலாம் இருந்து அந்த ட்ரெய்லர் வந்த அன்னைக்கே நமக்கு வந்து அப்செட். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு இல்ல டீசரா, அந்த டீசர் பார்த்தோன்னே அப்செட். சரி இது அது போஸ்ட் வந்தோடனே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட போய் ஒரு அப்படியே கொஞ்சம் சூசகமா போய் அப்புறமேட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி இத்தனை கேரக்டர்ஸ் தான் மொத்தமே அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் அது இது சொன்ன ரைட்டு தெரிஞ்சு போய் நமக்கு அந்த அதை பார்த்துட்டுனால தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் மனசுல ஊத்தலா இருந்தது என்னன்னா அந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் எதுக்கு அந்த படத்தை எதுக்கு? ஏன்னா அந்த படத்தை நம்ம நினைச்சே பார்த்தோம்னா வேற யாராவது ஒரு சின்ன ஸ்டார்ட்ட கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு Tier 2 ஆக்டர் இல்ல Tier 3 ஆக்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 60 நாள்ல ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாள் நடக்கிற கதைங்கிறனால அது ரிப்பீட் சீன்ஸ்னாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 நாள் 30 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்க. அந்த எப்படி பார்த்தாலும் டபுளா போட்டா கூட 60 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அதுல எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை. இத்தனைக்கு நீங்க பெரிய பெரிய செட் ஒர்க் போட போறலாம் இருக்கு. எல்லாம் ரியல் லைஃப் லொகேஷனு அப்படியே போக போறது எல்லாம் பைபாஸ் அப்படியே எடுக்க வேண்டியதுதானே. கேட்டா வந்து கால சூழ்நிலை சாதகமா இல்ல, அங்க வந்து அந்த விபத்து நடந்துச்சு, இயற்கை விபத்து நடந்துச்சு, அந்த விபத்து நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. தலைவர் ஒரு சின்ன இதுல வேற ஒரு நாளைக்கு வந்து ஒரு சீன் கூட எடுக்க மாட்டேங்காரு, 3 நாளைக்கு ஒரு சீன் எடுக்கிறாரு. இந்த கதெல்லாம் கேள்விப்பட்டப்போ ரொம்ப சங்கடமா இருந்தது ஆக்சுவலா. நீ அந்த படம் பாக்குறத விட ஒரு இது ப்ரோ நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த இது அப்பா இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளவு நாள் 2 வருஷம்? உண்மையிலே ஒண்ணுமே இல்லையே ப்ரோ படத்துல. அப்படி 2 வருஷங்கிறதுலாம் ரொம்ப அநியாயம். அவரால மட்டும் இல்ல ப்ரோ, அது முதல் விக்கி பண்ண வேண்டியதா இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்துல யாரு இருந்தாலும் எல்லாரும் தான் ப்ரோ. இது 2 வருஷத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், யாரா இருந்தாலும் இதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் விக்னேஷ் சிவனை தான் அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னா அந்த நேற்று இன்று நாளை படத்துல போய் கணக்கு வாத்தியார்னு சொல்லி பிளாஸ்பேக்ல போய் அந்த கர்நாடகா அடிப்பாப்ல. எல்லாம் ஒன்னாலாம்டா, எல்லாம் ஒன்னாலாம். நீ மட்டும் பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தா அந்த படம் நடந்திருக்குமா, கரெக்டா இருக்குமாங்கிற மாதிரி எல்லாம். இல்ல பவுண்டட் ஸ்கிரிப்ட் விடுங்க, அதுக்கப்புறம் கொடுத்த டைமிங்லயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கலாமே. அதுதான் எத்தனை வாட்டி டைம் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த டைம் போயிட்டு போய் எனக்கு என்னன்னா அந்த படம் நல்லா இல்ல சொல்றேன். எனக்கு இந்த படத்தெல்லாம் பிடிக்காதோ இல்ல அஜித்க்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சதோ எனக்கு வருத்தம் இல்ல. மகிழ் திருமணிக்கு இப்படி ஒரு படம் ரீமேக் படம் அமைஞ்சு அவரோட அந்த கிராஃப்ட் இருக்குல்ல, அவரு படம் கிட் ஆஃப் லாப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு எடுத்து விட்டு தான் போச்சு இந்த படம். நல்ல கெட்ட பேர், பல கெட்ட பேர். ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாளா அஜர்பைஜான்ல போய் ஷூட்டிங் பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணும், அஜித் இப்படிதான் காட்டணுமா, உங்களாலேயும் அஜித்தை வந்து லுக்கா மாத்த முடியாது, உங்களாலேயும் அஜித்தை ரீமேக் படத்துல இப்படிதான் பேச வைக்க முடியுமா, இந்த ரீமேக் எதுக்கு இவ்வளவு நாள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோட்டலாவே அவரோட மேக்கிங் மேல டவுட் ஆகுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு வேலை பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாரு. அதுதான் இந்த படத்தை வேலை எனக்கு வருத்தம். விடாமுயற்சி 1 இயர் ஆஃப் விடாமுயற்சி வருத்தமே 1 இயர் ஆஃப் மகிழ் திருமணியோட ஒரு வீழ்ச்சி தான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அவரோட பிக்கஸ்ட் ஃபேன் நான். நேர்ல பார்க்கும்போது அவர் வந்து அஜித் விஜய் கூட எப்போ படம் பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் இந்த பிரஸ் மீட்ல திருச்சியில. அப்ப அவர் என்ன 2 பேர் கூட படம் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எப்படி கான்டெக்ட் பண்றேன்னு தெரியல, ஆனா 2 பேர் கூட ஒரு படம் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வம் பண்றேன். அதுக்கு தனித்தனி 2 பேருக்கும் தனித்தனி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்ப நான் முதல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்.
கடைசியில பார்த்தா இப்ப அவர் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளவு நாள் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ அவருக்கு ஒரு நல்ல படம், அவருக்கு ஒரு ஏதோ ஒரு படம் அமைஞ்சு, அந்த படம் நல்ல படமா அமைஞ்சு அவர் பயங்கர கம்பேக் கொடுத்து அவர் நல்லா வந்துட்டாருன்னா எனக்கு விடாமுயற்சி மருந்துல இருந்து, அதாவது விடாமுயற்சி வீழ்ச்சியில இருந்து ஒரு மருந்து தடவின மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த இந்த படம் இது உதயநிதி வச்சு எடுத்திருப்பாரு கழகத்தலைவன், அதுல கூட ஒரு அந்த படம் சூப்பரான கான்செப்ட், சூப்பரா பிடிக்கும் எனக்கு. படம் அந்த படம் ஓடல, ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் உதயநிதி நடிக்காம வேற யாராவது நடிச்சிருந்தா அந்த படம் பிளாக் பஸ்டர். ரயில்வே ஸ்டேஷன் சீன் ஒண்ணு போகும் தலைவர் அந்த படத்துக்கு. அதாங்க 20 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் இருக்குங்க அந்த சீன். துப்பாக்கி படத்துல அந்த 12 மேன் ஷாட் மாதிரியும், அப்புறம் மங்காத்தா படத்துல இன்டர்வல் செஸ் சீன் மாதிரியும், இதுல வந்து அப்படி ஒரு பிளாக், சரியான பிளாக். உதயநிதி படத்துல அப்படி ஒரு பிளாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது உதயநிதி நடிக்காம வேற யாரும் நடிச்சிருந்தா கொண்டாடி இருப்பாங்க. ஆர்யாவோ இல்ல வந்து நீங்க வந்து அருண் விஜயோ நடிச்சிருந்தா அந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த கான்செப்டே தமிழ்ல புதுசு. விசில் ப்ளோயர் கான்செப்டே புதுசு, ரொம்ப புதுசு. மகிழ் திருமேனி தான் பண்ண போறாரு அப்படின்னு ஒண்ணு எனக்கு வந்து அவரோட பழைய படங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கண்ணுல வந்து போகுது. இந்த ஒரு படத்துல எல்லாம் அந்த என்ன படம், நம்ம அருண் விஜய் வந்து டாக்ஸி டிரைவரா இருப்பாரு, அந்த படத்தோட வில்லனிசம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்றது எல்லாமே பயங்கரமா ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப ராவா இருக்கும். சார் நம்ம சாருக்கும் கேங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் பயங்கரமா செட் ஆகுமே, எப்படி எடுக்க போறாப்புல அப்படிலாம் நான் ஃபயர் விட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். மொத்தமா எல்லாத்துலயும் அப்படி கீர மண்ணு. அவர் இன்டர்வியூ ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன், அவரோட பழைய இன்டர்வியூ இருக்கும்ல அதை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ரைத்துல எப்படி அவர் பேசுறாரு பார்த்தா தெளிவான ஆளுதான் நினைச்சேன். பட் இவரு தான் அவரை மாத்தி விட்டாரு. எனக்கு அந்த தடையற தாக்க படத்துல ஒரு சீன் இருக்கும் ப்ரோ. சொல்லாய்க்க இவர் தான் மாத்தி விட்டாரு சொல்லாய்க்க. தடையற தாக்கல ஒரு சீன் இருக்கும், அதாவது சிம்பிள் சீன் தான். அந்த கர்ச்சீஃபை கட்டிட்டு அந்த இரும்பு ராடு எடுத்துட்டு ஒரு ஸ்டண்ட்டுக்கு வருவாரு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து உண்மையாலுமே வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லோகேஷுக்கு முன்னாடி வந்து இவர் தான் இருந்தாரு. அந்த கழகத்தலைவனாலதான் அண்ணாவை கூட பண்ண முடியல. ஸோ அங்க மிஸ் ஆயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்டண்ட் டேரக்டர் வந்து மாஸ் ஹீரோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இதுல வந்து ஸ்டண்ட் பயங்கரமா இருக்கிற எந்த டேரக்டரா இருந்தாலுமே மாஸ் ஹீரோ பண்ணும்போது சூப்பரா எழுதுவாங்க. இவங்களுக்குன்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ நான் அந்த அருண் விஜய்க்கு அந்த அளவுக்கு எழுதும் போது ஏகேக்கெல்லாம் எந்த அளவுக்கு எழுதுவாருன்னு எனக்கு அந்த இந்த படம் ரீமேக்னு வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல ஒரே ஒரு ஸ்டண்ட் தான் இருக்க போது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்பவே எனக்கு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏதோ ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அவன் கொஞ்சம் சொந்தமா எழுதுனா முழுசா அப்படியே எடுக்காம ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நல்லா எழுதி வச்சிருந்தான். அது வரைக்கும் சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், பிரேக் டவுன் அப்படியே அதுல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்தா கூட ஓடி இருக்கும்ன்ற. அதுல வந்து அந்த கான்செப்டே இருக்காது. அதாவது த்ரிஷாக்கு வேற அஃபர் இருக்கும், அந்த ஹீரோயினுக்கு வந்து வேற அஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ஒரிஜினல் பிரேக் டவுன்ல. அதை அப்படியே எடுத்திருந்தா கூட படம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும்ன்றது என்னுடைய கான்செப்ட். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள சொல்றாங்கல்ல, அது இன்னொரு படம் சேம் கான்செப்ட் தான். அதுலயே இன்னொரு படம் பிரேக் டவுன்ல தான் இந்த கான்செப்ட் வரும். இந்த அஃபேர் இருக்கிறது இன்னொரு படம், பிரேக் டவுன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு அஜித் பிரதாப் சொல்றாரு. நமக்கு என்னன்னா பல விடாமுயற்சியில பல வார்த்தைகள் இருக்கு. என்ன சொல்றது, எனக்கு என்னன்னா நான் எதிர்பார்த்தது ஒரு மீகாமன் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒன்று இருக்கும். அதுல மீகாமன்ல எனக்கு வந்து அந்த இந்த செஸ் வச்சு சீன் வந்து அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படத்துல வரும். இந்த பேர் ஒவ்வொரு பேர் அது. ஆனா மீகாமன்ல அப்பயே வந்து பயங்கரமா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒவ்வொரு செஸ் அடையாளம் வச்சு இன்ட்ரோ, அந்த ஒவ்வொரு சீன்லயுமே பத்தி ஏதோ ஒரு இடத்துல அந்த சிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கு அந்த மாதிரி பயங்கரமா இருக்கிறதுலாம் ஏதோ ஒன்று ஒரு முதல்ல ஒரு படம் பண்றாருப்ப அப்படிதான் எதிர்பார்த்தேன். அது ரீமேக் நானே போச்சு. அந்த ரீமேக்ல வந்து சரி எப்படி பார்த்தாலும் அந்த பிரேக் டவுன் படத்தை இங்க ரீமேக் பண்ணாலும் முடியவே முடியாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப 1.5 மணி நேரம் படம். அந்த 1.5 மணி நேரம் படத்தை எப்படி 2.5 மணி நேரம் எடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்படி எடுத்தாலும் நமக்கு டோட்டலா அது ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்து இங்க டோட்டலா ட்வீக் பண்ணி பயங்கரமா வேற மாதிரி மொத்தமா ட்வீக் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா என்னத்த சொல்றது, செட் ஆகாத ஒன்ன பண்ணி விட்டு இந்த வேண்டா வெறுப்பா புள்ளே காண்டாமிருக்கன் பேர் வச்ச கதையை அதுக்கு விடாமுயற்சி வேற பேர் வச்சு அதுல வேற மங்காத்தா காம்போ உடப்போன்னு சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு வந்து அவரையும் இது பண்ணி விட்டு எல்லாமே. எனக்கு என்னன்னா இந்த போன படத்துல காவிய தலைவன் தானே அந்த கழகத்தலைவன் படத்துல ஆரோவுக்கு அப்படி ஒரு ரோல் கொடுத்துட்டு இந்த படத்துல ஆரோவுக்கு ஒரு டம்மி ரோல். இந்த ஒரு சாதா ஒரு அந்த ரோலுக்கு ஆரவு தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு அந்த மலையாள நடிகர்கள் அது எதுக்கு, அதாவது ஒரு ஸ்டார் ஹீரோ படத்துல ஒரு நடிகர்களுங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. கையில் அடிக்கிற நடிகை அவங்க நடிப்பு வரணும், நடிப்பு வந்தா தான் நல்லா இருக்கும். அது அவங்களா எதுவுமே இல்லாம சும்மா தூக்கி போட்டுட்டு இதுல வேற
எனக்கு எல்லாத்தையோட வருத்தம் என்னன்னா திடீர்னு உங்களை யாரோ ஒருத்தருக்கானா என் ஒய்ஃபை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல, என் மனைவியை பாத்தீங்களா, என் மனைவியை பாத்தீங்க என்னையா ஊர்ல போய் என்ன போய் மனைவி தமிழ் டப்பி தான் பண்றீங்க, ஓகே. அதாவது நீங்க அதை ஓப்பனா பேச முடியாது. என் மனைவினா அந்த இடத்துல மனைவிங்கிறதுல இப்பெல்லாம் வெறுப்பாயிரும். ஒரு பேச்சுக்கு பொண்டாட்டியா பார்த்தாலுங்கள வரலாம், பொண்டாட்டி வரலையா வாயில வரல, சரி ஒய்ஃப்னு சொல்லலாம். மனைவின்னு எழுதுனது எப்படி எனக்கு, ஏன்னா அது ஒரு கான்செப்ட் வர மகிழ் சொன்னாரு. அதாவது வெளில முன்னாடி பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த பேர் புனிதம் அப்படின்னு சொன்னார். சரி ரைட், என்னமோ அது ஒரு லாஜிக் வச்சுக்க, புருஷன் அப்படி ஒரு இதை வச்சுக்க, பேர் சொல்ல விரும்பாத புருஷன், ஏன்னா முன்னாடி வந்து புருஷன் பேர் சொல்ல விரும்பாத மனைவிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி இதுல மனைவி பேர் சொல்ல விரும்பாத புருஷன், அது கெட்டவங்க முன்னாடி சொல்ல, கெட்டவங்களுக்கு அந்த பேரை பதிய வைக்க விரும்பல அப்படிங்கிறது ஓகே. ஆனா அதுக்கு ஒய்ஃப்னு சொல்லலாமே. ஒரு ஹோட்டல்ல போய் தாபால போய் ஒய்ஃபை பாத்தீங்களான்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. மனைவியை பாத்தீங்கன்னா டைலாக் எப்படி எழுதினாரு, யார் எழுதினாத, யார் இந்த மனைவிங்கிற கான்செப்டை கொடுத்தா. அதுவும் கிட்டத்தட்ட அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 இடத்துல மனைவிங்கிற வசனம் வரும், இந்த டைலாக் வரும், இந்த வார்த்தை எப்படி வரும் எனக்கு இது புரியவே இல்லை. மனைவின்னு வார்த்தை யார் எழுதுனா, தூய தமிழ் வார்த்தை எப்படி வந்து பேச்சு வழக்கு. நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நம்ம என் ஃபீல்டுல வந்து நான் கேட்கும்போது நான் கேட்பேன், என் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அப்பா பேரு அம்மா பேரு ஒய்ஃப் நேம் கேட்பேன், மிஞ்சி போனா மனைவி பேர். ஏன்னா பொண்டாட்டி பேர் கேட்க முடியாது, உங்க பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், ஒய்ஃப் பேர் என்ன இல்ல உங்க மனைவி பேர் என்ன இப்படிதான் கேட்க முடியும். ஆனா பேச்சு வழக்குல அப்படி வராது. நான் என் ஃபீல்டுக்கு நான் தேவை, ஆனா அவர் ஃபீல்டுக்கு அது என்ன அவர் போய் கேட்கற பொண்டாட்டி காணான்னு தேடுறாரு. ஒண்ணு என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்கணும், இல்ல ஒய்ஃப் பாத்தீங்களா என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னு கேட்கணும். என் மனைவியை பாத்தீங்கன்னா எப்படி அங்க கேட்டாருன்னு எனக்கு புரியல. அது அந்த படத்துல 1008 குறை இருந்தாலும் இந்த பில்டிங்ல இதான் குறையான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு அது கூட பரவாயில்ல ப்ரோ. அந்த கேரக்டரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல முதற்கொண்டு அந்த வில்லன்ஸ் யாருமே இவரு கொல்ல மாட்டாரு, அவனுங்களா போய் விழுந்து செத்து போயிடுவானுங்க எல்லாருமே. இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றீங்க எல்லாம். அதுல ஒரு மூணு நல்ல விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓம் பிரகாஷ் கேமரா, அனிருத் மியூசிக், அப்புறம் அந்த காஸ்டன்ட். அதுலயே இல்ல கமல், அந்த படத்துலயுமே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நல்லா இல்ல அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அந்த ஜிபியூக்கு முன்னாடியே ஓரளவுக்கு மத்த படத்துல அளவுக்கு கொஞ்சம் படத்துல அந்த லவ் அதுன்னு வச்சு அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்மளுக்கு என்னதான் அந்த படத்துல இருக்காது, அந்த இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும். பொண்டாட்டி தான் எல்லாமே பண்ணாருச்சுன்னு சொல்ல இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார் ஸ்டண்ட் சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பர்டிகுலர் ஷாட் நான் அந்த ரிலீஸ் அன்னைக்கே சொன்னேன், அந்த இவர் ஆறாவது இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார்ல வரும்போது ஒரு ஸ்லோ மோஷன்ல வச்சு அந்த ஒரு ஷாட்டு தாயா இந்த மாதிரி தாயா படம் ஃபுல்லாங்கிட்ட எதிர்பார்த்தேன். கடைசியில ஒரே ஒரு சீன்ல வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த படத்துல. நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபயர் இருக்கும், வேற எங்கேயும் இல்லாம கடைசியில என்ன பண்றேன்னு தெரியாம பின்னாடி பத்திக்கிச்சு பாட்டு, ஃபுல் பாட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா பத்திக்கிச்சு பாட்டு தான், ஃபுல் பாட்டு ஓடும். நீ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியல, கிளைமேக்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு தேவையே அப்படின்னு அந்த பாட்டையும் அந்த ஸ்டண்டையும் போட்டாங்க, அவ்வளவுதான். ஒண்ணுதும் இல்ல. லைக்கா உச்சத்துல இருக்கிறப்பலாம் கால்ஷீட் கேட்டப்ப கொடுக்காம கடைசி அழிவு நோக்கி போறப்ப கால்ஷீட்டை கொடுத்து அதனால கொஞ்சம் டிலே ஆகி அப்பா அந்த 2 வருஷம் இருக்கே சை. ஆனா அந்த ஒரிஜினல் படத்துல கிளைமேக்ஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். அவுட்டோர்ல ஒரிஜினல் ரீமேக்னு போயிட்டா அந்த ஃபைட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா. அந்த படத்துல வந்து ஒரு ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து அதாவது முதல்ல அந்த கடைசியா ஒரே ஃபைட் தான் வரும், அதுல கடைசியா வந்து சூப்பரா வருவாங்க. இவரு ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே போவார். இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர்த்து அடிக்கிற ஆளு, பயங்கரமா பண்ணக்கூடிய ஆளு முன்கூட்டியே ஃபைட் ஆரம்பிச்சிருக்கலாமே, நமக்கு இந்த படத்துக்கு தோண வைக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த மாஸ் ஹீரோ நமக்கு அவர் ஹீரோ யாரும் நமக்கு தெரியாது. இந்த பிரேக்கிங் பேட்ல நமக்கு யாரு ஹீரோ நமக்கு தெரியாது. அவர் வந்து எப்ப வெகுண்டு எழுவாருன்னு நமக்கு வந்து எப்ப வேணா நடக்கலாம் அப்படிங்கிற. ஆனா நம்ம வந்து ஹீரோ வேணா நீ இவ்வளவு பேர்த்து அடிக்கிறாள், அப்ப அங்கேயே போட்டு அடிச்சு போறேன். கடைசியில் ஒரு திருச்சா கல்ல காட்டி நடிக்கல, திருச்சா கல்ல காட்டக்கப்புறம் நீ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சில. அவ்வளவு பாட்டு போட்டு அப்புறம் முன்னாடியே போட்டு போனோம், முதல்ல போட்டு கேட்கறாங்க, அப்பயே போட்டு அடின்னு அடிச்சா வேலை முடிஞ்சு போச்சுல. அதனால நம்ம எதிர்பார்ப்போம், உனக்கு ஒண்ணு போற உனக்கு துப்பாக்கி மணி வச்சு மிரட்டுறாங்க, அங்கேயே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பண்ண இல்லை. கடைசியா திருச்சா கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஃபைட் பண்ணியா? கிடையாது இல்ல, அப்பயும் கிடையாது இல்ல. அப்போ உங்களுக்கு அந்த ஃபைட் பண்றதுக்கான இதே போயிருது இல்ல. அந்த பிரேக்கிங் பேல் அப்படி இருக்கு. அது ஒரு அந்த ஒரு பிரேக்கிங் பேட்ன்ட்டேன், ஐயோ பிரேக் டவுன் ஓகேவா. அந்த பிரேக் டவுன்ல அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கரெக்டா போய் கடைசியா அது அந்த ஃபைட்டே பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி அதுல இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். அதுல
கடல்ல சாரி தண்ணியில போய் கார் மூழ்கி ஒரு சீன்லாம் இருக்கும், துப்பாக்கி மேல துப்பாக்கி டப்பு டப்பு டப்புன்னு, ஆத்துல அதெல்லாம் தூக்கி பயங்கரமா இருக்கும். ஆத்துல தள்ளி விட்டுருவாங்க ஆத்து தள்ளி விட்டுருவாங்க, அதெல்லாம் வேற லெவல் நீச்சல் அடிச்சு போறது காரோட. அது இங்க எப்படி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு குழியில போய் விழுவாரு தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஜம்ப் பண்ணி போவாரு. இங்கிலீஷ்ல அந்த ஃபைனல் ஆக்ட் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். எதுக்கு இப்ப எல்லாரும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வேற எதையா பத்தி பேசுங்க. பத்தி பேசுங்க. நேத்து சொல்லுங்க. இந்த சூர்யாவும் இந்த ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் படம் பண்றாங்களா, அதை பத்தி பேசிட்டீங்களா? அதை பத்தி என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல புதுசா நியூஸ் டெய்லி ஒரு ரூமர் வருது இல்ல, அந்த மாதிரி ரூமர் அவர் ஒரு மலையாள டேரக்டர் கூட படம் பண்ண போறாரு நம்ம சொல்லும் போது யாரும் கேட்கல. இப்ப ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் கூட படம் பண்ண போறாரு, இப்ப ரூமர் வந்திருக்கு. சூர்யாவா? ஓகே. ஆமா நம்ம 48 பேக் டு பேக் மலையாள படம், 47 மலையாள டேரக்டர், 48 மலையாள டேரக்டர் சொல்றப்ப யாரும் கேட்கல. இப்ப திரும்ப ரூமர் வந்திருக்கு. ஆனா பேசிட்டு இருக்காரு, 48 பேசிட்டு இருக்காரு, மலையாள டேரக்டர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா பேசிட்டு தான் இருக்காரு எல்லாத்துக்கூடயும். இப்ப நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸ் ஒருத்தர் வருவாரு வழக்கமா, கருப்பு எப்ப சார் ரிலீஸ் ஆகும்? அவரதுக்கு அப்ப முதல்ல எடுத்து வச்சிருக்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்கயா, அதுக்கப்புறம் லைன் அப் போட்டு ஃபில் பண்ணலாம் பார்க்கல. இல்ல எப்படினாலும் ரிலீஸ் ஆகிதானே ஆகணும். எப்படி அடிவேல் படத்துல எப்படி நீ ஊருக்கு வந்துதானே அவங்க மாதிரி ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். ஆனா லைன் அப் பயங்கரமா இருக்குல்ல, அதை நம்ம சொல்லி தானே ஆகணும். லைன் அப் செம்மையா இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே பீக் வந்துட்டா போதும். அந்த டைரக்டர் தானே ப்ரோ துல்கரை வச்சு ஐஎம்டிஎம் பண்றாரு அவரு, நிகாஸ். தெரியல, நான் சொல்றேன்னா கன்ஃபார்ம் பண்ணல. நான் எல்லாத்துக்கூடயும் பேசியிருக்காரு, ஆனா மலையாள டேரக்டர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. 48 பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர், ஒவ்வொருத்தரு கூட பேசியிருக்காரு, யாரு கூட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. லைனா வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ப்ரோ இந்த ராம்குமார் அந்த அவரெல்லாம் இவர் கமிட் பண்ணலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். அந்த பார்க்கிங் டைரக்டர் அதான் எஸ்கேப் அது ராம்குமார் டாக் வந்திருக்குல, ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பார்ல அவர் பண்ணிடுவார். ஸ்கிரிப்ட் சொல்றதுன்னா இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட்ல வந்து 6-7 வகை இருக்குங்க சொல்றதுன்னா. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் கூப்பிட்டு, சார் ஒரு ஐடியா இருக்கு, சார் கூட ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்கிரிப்ட் அவருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதும் ஸ்கிரிப்ட் சொல்றதுதான். அதுக்கப்புறம் அவரு வந்து ஆக்டர்கிட்ட சொல்லி அதை ஓகே பண்றதுங்கிறது அது ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றதான். அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப டேரக்டர் கூப்பிட்டு டேரக்டா மீட் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் டாக் வைக்கிறாங்களா, அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றதுதான். அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கப்பா, இதை டெவலப் பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி சொல்லி திரும்ப சொல்றாங்களா, அதுவும் ஸ்கிரிப்ட் சொல்றதுதான். அதுக்கப்புறம் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, படம் பண்ணலாம், பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொண்டு வா அப்படிம்பாங்க, அதுவும் ஸ்கிரிப்ட் ஓகே பண்றதுதான். ஆனா அப்பயே அது ஓகே பண்றது அர்த்தமாகாது. பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சீன்ல எனக்கு கொஞ்சம் உடன்பாடுல மாத்திட்டு வர முடியுமா, மாத்திட்டு வர சார், மாத்திட்டு வந்து ஃபைனல் அவுட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கொண்டு போய் கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் போய் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து ஓகே பண்ணணும். அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஓகே பண்ணா மட்டும்தான் நீங்க கதை ஓகே ஆச்சு. அந்த அளவுக்கு மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த இனிஷியல் டாக் அப்படிங்கிற எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இவ்வளவு சொன்னோம்ல, இத்தனை வகையுமே பாத்தீங்கன்னா இனிஷியல் டாக் அப்படிங்கிற வகையில அடங்கும். அது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட் அது எப்ப வேணாலும் மாறலாம். அப்படி கதை சொன்னது எந்த வகையில இது கதை சொல்லிக்காரது, ஆனா கதை ஒவ்வொரு கதையும் போச்சு. தலைவரே இதுல என்ன சேர்க்காத அந்த மொமெண்ட் தான் நம்ம சாருக்கு. இல்ல அதை விடுங்க, அவரை நம்ம அந்த லிஸ்ட்லயே சேர்க்கல. நான் இது வந்து ஆக்சுவலா கதை கேட்கறவங்களுக்கு சொன்னேன் நான். அதாவது தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா, விக்ரம், அடுத்த கட்ட நடிகர்கள் இவங்களுக்காக உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ்ல மாறுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய மலையாள டேரக்டர்ஸ் இப்ப தமிழ் ஹீரோ வச்சு நிறைய பேர் எடுக்க போறாங்க. அதுவும் நான் சொல்றது என்னன்னா, முதல் ஒரு 4 பேர்த்த விட்டுறாங்க, அந்த 4 பேருக்கு அடுத்து உள்ள எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து எல்லாருமே மலையாள டேரக்டர் ஒவ்வொருத்தர் கதை கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டேரக்டர் கூடயும் கதை கேட்டுட்டு இருக்காங்க. அது முக்கியமா ஒரு பெரிய நடிகர் பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து ஒரு படம் மட்டும் எடுத்து ஓரளவுக்கு நல்ல ஹிட் கொடுத்து நல்ல கலெக்ஷன் பார்த்த ஒரு டேரக்டர் கூட கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. இன்னும் அவரு படம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆக்சுவலா அது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் டிலே ஆகும், ஒரு 6 மாசத்துக்கு மேல டிலே ஆகும். படம் ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா மலையாள டேரக்டர் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவர்ல ஸ்டார்டிங் ரூமர் வந்துச்சுல ப்ரோ, கரெக்ட் தானே? ஸ்டார்டிங் வந்து லைக்கா கூட மஞ்சுமேல் பாய்ஸ் டேரக்டர் ஒரு படம் பண்றதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் மலையாளத்துல அடுத்த படம் ஆரம்பிச்சார்ல மஞ்சுமேல் பாய்ஸ் டேரக்டர். அப்புறம் எந்த படம் ஒரு இது இருக்கும்ல வெள்ளத்தை வச்சு எடுத்திருப்பாங்களே, அது என்ன படம்? 2018 ஜூட் ஆண்டனி. அவர் சொல்றீங்களா ப்ரோ? அவரு கூட தான் அடுத்து எஸ்டிஆர் வச்சு பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் இல்ல சொல்லிடுறேன். அடுத்து இப்படியே ஒவ்வொரு ஆளை கிட்ட அடுத்து ஒரிஜினல் பிரகாஷ் ப்ரோ இப்படியே விட்டுருவோம். அப்படியே நேற்று நைட்டு நான் உங்களுக்கு நான் அனுப்புனேனே, அதை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா? எத்தனை போட்டீங்க? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் ஏதாவது இருக்கா? இருங்க, நான் இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததே மறந்துடுறேன். பரணி கூட சேர்ந்து ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன ஆச்சுன்னே மறந்துடுறேன். இருங்க, நீங்க என்ன அனுப்புறீங்கன்னு பார்த்தா நான் உங்களுக்கு என்ன எஸ் போட்டேன்னு பாத்துறேன். அதுவா, அதுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டாங்க, ஃபைனல் ஆயிருங்க, பேசி முடிச்சிருக்காங்க. ஒரு அதாவது அவுட் சைட்
கோர்ட் பேசி முடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் தான், ஜனநாயகன் வந்து அவுட் சைட் கோர்ட் பேசி முடிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எப்போ முடியும்லாம் தெரியல. ஆனா ஏன்னா 2 பேரும் அதை போய் லீகலா வந்து அது கிளியர் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர்ல இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. அதுக்கு முன்னாடி குறுக்க இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா அது எலெக்ஷன் டேட் 24 அனௌன்ஸ் பண்றாங்க. பிப்ரவரி 24 to 28 அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு நடுவில் இவங்க கிளியர் பண்றாங்களா பார்ப்போம். ஓகே. ஏன்னா நீங்க பாருங்களேன், பிப்ரவரி 13 படம் இல்லை நமக்கு. அடுத்த வாரம் பிப்ரவரி 13 கூக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கூடுதலா ஏதோ ஒரு என்ன எஸ்பிசி சீதா பயணம். ஐயா அதை விடுங்க. ப்ரோ பர்னி ப்ரோ, நீங்க அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க பர்னி ப்ரோ? எந்த படத்துக்குங்க? ஸ்வீட்டி, அது என்ன படம்? ஸ்வீட்டி ஏதோ படம் வருது அடுத்த வாரம். இல்ல எனக்கு இந்த பிரகாஷ் ப்ரோ ஏதோ ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ப்ரோமோ போட்டுருந்தாரு. அது நிறைய பேர் பரணி பார்க்காம போட்டேன் பரணி ஃபர்ஸ்ட். அப்புறம் மணி பாரதி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு, என்னடா இவ்வளவு புக் மார்க்குன்னு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் போய் பாக்குறேன், ஐயோ அதுக்கப்புறம் தான் கிளிப்பிங்கே பார்த்தேன். அடப்பாவத்தை கிளிப்பிங்கே பார்க்காம போட்டோமான்னு. அதுக்கப்புறம் நேத்துல இருந்து 3 கிளிப் அந்த படத்துல வந்துச்சு. நான் 3 கிளிப்பும் போய் ஷேர் பண்ணல, வெறும் போஸ்ட் தான் ஷேர் பண்றேன், கிளிப்பிங் ஷேர் பண்ணல. நான் பார்த்துட்டு தெரியல. நான் ஸ்பேஸ்ல உங்களுக்கு சொன்னேன். நான் என்ன ப்ரோ அது ஒரு ஹீரோயின் கமெண்ட் லைக் சொன்னீங்க. அந்த ஆன்ட்டியா வந்து சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயின் தானே? இல்லங்க இனியாங்க. இல்ல அது இனியா ஒண்ணு, சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயின் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். இல்ல அது தெரியல. நான் கிளிப்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன், ஃபுல் இதையும் பார்க்கல. நானு இதை மட்டும் பார்த்துட்டு ஐயோ நம்ம தெரியாம போஸ்ட் போட்டோம் போல இருக்கு. போஸ்ட் ஷேர் பண்ணலாங்க, வீடியோ நான் பார்க்காம ஷேர் பண்ண மாட்டேன். அர்ஜென்டா இருந்தாலும் ஸ்பேஸ்ல இருந்தா டக்குன்னு போட்டுருவேன் நான். அதனால வெளியே இருந்தாலோ இல்ல எங்கேயா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். பாருங்க, அது அவங்க தான் நினைக்கிறேன். தெரியல, நான் பாக்கல. நான் ஏதாவது ரொம்ப பிஸியா இருந்தா ஸ்பேஸ்ல இருந்தா வீடியோ பார்க்க மாட்டேன். இப்ப அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அந்த ஹீரோயின் அந்த படத்துக்கு பரணி போவாரா இல்லன்னு தெரியல. பரணி போறீங்களா? பரணி போவார். திரௌபதி பரணி இதெல்லாம் பரணி மனசாட்சியில நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன படங்களுக்கு வாய்ப்பு தருவேன் நீங்க, சின்ன படங்களை வாழ வைப்பேன். நீங்க தமிழ்ல எல்லா படத்தையும் பார்க்கணும். போறாரு, இதுக்கு போவார் ப்ரோ கண்டிப்பா. பரணி ப்ரோ நீங்க போகணும் பரணி ப்ரோ கண்டிப்பா. ஆனா என்னன்னா இல்ல சூரியவம்ச சக்திவேல் கவுண்டர் போற மாதிரி போவார், தலையில துண்டு போட்டு போவார். பரணி இன்னைக்கு 2 படம், இன்னைக்கு 2 சின்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கல, அது பாத்தீங்களா? ரெட் லேபிள், கரிகாடன். இல்ல ராஜ்சேகர், நான் காலையில போனேன். எனக்கு வந்துட்டு நான் பக்கத்துல இருந்த தியேட்டர்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெட் லேபிள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் டிடிடி அதே தியேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்களேன். அந்த விஜய் சேதுபதி படம், அந்த படம் வந்துருந்துச்சு. காதல் கதை சொல்லவா அந்த படம். இன்னும் ஒரு படம், ஏதோ ஒரு படங்க இன்னைக்கு வந்துச்சு. நான் எனக்கு எதுவுமே பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல, அதனால நான் அப்படியே வந்துட்டேன். வித்ல ரிலீஸ் போல ஷோ இல்லையா ப்ரோ உங்களுக்கு? நீ யோசிச்சு பாருங்க, சேலத்துலயே 2 நல்ல தியேட்டர், 2 தியேட்டர்லயும் வரல. இங்க வந்துட்டு 2 தியேட்டர் இருக்கு, இங்க 2 தியேட்டர்லயுமே வரல. நான் வந்துட்டு மத்த ஏரியாஸ், மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்துட்டு எப்படின்னா படம் ரிலீஸ்னா 2 days பிஃபோர், அதாவது புதன்கிழமை புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை வியாழக்கிழமை ரிலீஸ்னா செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க எப்படி தெரியுமா, வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு இல்லை 3 மணி 4 மணிக்கு அப்படிதான் புக்கிங்ஸே இங்க ஓப்பன் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு. அதுவே எனக்கு ஒரு காண்டாகுது. இன்னொரு விஷயம், நான் இது சரி ரிலீஸ் ஆயிடும் வந்துடும் நான் ஒரு நம்பிக்கையில இருந்துட்டேன். ஆக்சுவலா இங்க நான் சின்ன தேட்டர் சொன்னேன்ல, அங்க வந்துட்டு இன்னொரு தேட்டர்ல வராத படங்கள்லாம் இங்க ரிலீஸ் ஆயிரும். சரி இது கொஞ்சம் பாப்புலர் ஃபிலிம் ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு, எல்லாம் எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்னன்னா தெரியலங்க, ஏன் ரிலீஸ் பண்ணன்னு தெரியல. அப்புறம் தலைவர் ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுக்கிறேன். கரைக்கு அப்புறமா வேற நிறைய டைரக்டர்ஸோட நம்ம தனுஷ் வந்து நிறைய லைனப் வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் முடிச்சுட்டு ராஜ்குமார் பெரியசாமி படமா இல்ல D55 தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறாப்லையா? ப்ரோ 54 55 தான ப்ரோ? கரை முடிச்சிட்டாரு. கரை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவர் போறது வந்து ராஜ்குமார் பெரியசாமி படம் D55. இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸோட எல்லாம் லைனப் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அப்போ இல்ல அந்த படம் இல்ல. அதாவது தமிழச்சன் 19 படம் இருக்குல்ல, அதுதான் ஓகே ஆகிறதா இருந்துச்சு. தமிழச்சன் 19 என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட்ல 100% எனக்கு வந்து திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இதா இருக்கு, நான் கட் பண்ணிடுறேன்,
அதுக்கு எனக்கு டைம் வேணும். ஏன்னா ஜனவரி மாசம் அது ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. தனுஷ் தான் முதல்ல சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. எப்பவுமே நான் தான் அது மாதிரி சொல்லுவேன், 100% திருப்தி ஆனதுக்கப்புறம் நான் படம் பண்ணலாமே. இப்போ என்கிட்ட ஒரு டேரக்டர் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், உண்மையா பிரச்சனை இல்லை. அதுக்குனால அடுத்த படத்தை ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ராஜ்குமார் பெரியசாமி படம் ஆக்சுவலா மார்ச்சுக்கு மேல ஆரம்பிக்க வேண்டியது, மார்ச் ஏப்ரல்னு முன்னாடி லேட்டா ஆரம்பிக்க வேண்டியது. இந்த படத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே போலாம்னு இருந்தாங்க. இதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ராஜ்குமார் பெரியசாமி படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழரசன் பச்சைமுத்து படம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு படம் பண்றாரு. அந்த படம் முடிச்சுட்டு ஹெச் வினோத் படம் போறாரு. ஹெச் வினோத் படம் அடுத்த வருஷம் 2027 தான் போறாரு. ஹெச் வினோத் படம் முடிச்சுட்டு மாரி செல்வராஜ் படம் வராரு. அதுக்கப்புறம் தான் வராரு. மாரி செல்வராஜ் படம் நடுவில் லேட் ஆகும். ஏன்னா மாரி செல்வராஜ் நடுவில் வந்து இன்பநிதி கூட ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் முடிச்சுட்டு ஒரு கார்த்தி கூட போறாரு. அது விட்டுருவோம். தனுஷ் வந்து மாரி செல்வராஜ் படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு படம் தனுஷ் ஒரு படம் பண்றாரு. தனுஷ் வந்து நடுவுல கலாம் வேற இருக்கு. இல்லங்க அதெல்லாம் வராதுங்க, கலாம் நடக்கவே நடக்காது, அதை விட்டுருங்க. இன்னொரு படம் ஒண்ணு இருக்குங்க, ஐயோ டக்குனு மறந்து போச்சு. கமலா அது இளையராஜா பயோபிக் நடக்காதுங்க. சொல்லுங்க நான் சொல்றேன். வெங்கி அட்லூரி படம் வேற. ஹானஸ்ட் ராஜ் வெங்கி அட்லூரி படம். அதான் கரெக்ட். ஹானஸ்ட் ராஜ் அந்த படம் பேரு. அந்த படம் வந்து இந்த படம் முடிச்சாரு. வெங்கி படம் பண்றாரு. உனக்கு என்னப்பா கரெக்டா வரியேப்பா. வெங்கி ஹிட் கொடுத்த டைரக்டர் தானே ப்ரோ. வெங்கியே கேக்கலடா, கலாமுக்கு வந்த பத்தியா, அதுக்கு சொன்னேன். கலாம் அனௌன்ஸ்மென்ட் வந்ததுனால சொன்னேன், அவர் லைன் அப் சொல்லும்போது சொன்னேன். இல்ல கலாம் வராது. கலாம் மட்டும் ப்ரோ. நான் சும்மா போயிட்டு இருந்தது வந்து ஒரு தியேட்டர் ஓனர், நமக்கு அண்ணன் ஒருத்தர், நம்ம நல்லா க்ளோஸ், அவர் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ப்ரோ ஏன் ப்ரோ ஃபேன் மேட் போஸ்டர்லாம் வச்சு சண்டை போட்டுக்கு, டேய் நல்லா பாடுறா, ட்விட்டர்ல போய் பாடுறா, அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அடுத்து. எனக்கு அதை அனௌன்ஸ் பண்ணது கூட பிரச்சனை இல்லை, டேரக்டர் பேரை பார்த்தோன்னு அப்படியே வயிற்றுல ஒரு புளியை கரைச்சிச்சு பாருங்க. அப்பா ஆமா, யாரு டேரக்டர்? ஆதிபுருஷ் எடுத்தவர் தானே. ஹோம் கம் டு மை ரூம் அவர்தான். அருண்மதேஸ்வரன் இளையராஜா தானே, சாரி மறந்துட்டேன். இளையராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அருண்மதேஸ்வரன் போட்ட உடனே இந்த சிவாஜில எந்த பாட்டு இல்ல, தீ பாட்டு கிளைமேக்ஸ் முடியும் போது கிட்டார் எடுத்து சுடுவாப்புல, அதை எடுத்து இதை வந்து இளையராஜா பயோபிக் கிளைமேக்ஸ் போட்டாங்க. அதுவும் அதே மாதிரிதான் குபீர் ஆக்கி விட்டாங்க. அது வந்து அருண்மதேஸ்வரன் பயோபிக் பண்றது பிரச்சனை இல்ல, டைரக்டர் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணா ஓகே. அது ரெண்டுமே நடக்க போறது கிடையாது. ஆனா வந்து தனுஷோட லைனப்ப வந்து இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் எனக்கு டேரக்டர் படம் மிஸ் ஆச்சு, எனக்கு பேர் ஞாபகம் வரல. நல்ல சூப்பர் டேரக்டர், ஞாபகம் வரல, வந்தா சொல்றேன். அதே மாதிரி தமிழரசன் பச்சைமுத்து அடுத்து வந்து இன்னொரு ஸ்டார் கூட படம் பண்றாரு. அந்த படமே ஒரு பயங்கரமான ஒரு படம். அது நல்லா ஸ்கிரிப்ட் கேள்விப்பட்டோம், அதுவும் பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ தனுஷ் படம் தமிழரசன் பச்சைமுத்து படம் பயங்கரமா போகும். பாருங்க, கரை பயங்கரமா இருக்கும். ராஜ்குமார் பெரியசாமி படம், அடுத்தது வந்து தமிழரசன் பச்சைமுத்து படம். 3 படம் பேக் டு பேக். உண்மையாலுமே அதாவது அந்த ரியல்ல அந்த பிளாக் பஸ்டர் வைப் இருக்கும்பாங்க, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கக்கூடிய படங்கள் 3 படம் இருக்கு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். எப்ப அந்த ரிலீஸ் டேட் லாக் பண்றாரு. 3 படத்தையும் ஃபெஸ்டிவல் டேட் லாக் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, செம்ம. ஏன்னா இந்த ஏப்ரல் 10 கரை லாக் பண்ணாருன்னா பர்ஃபெக்ட் டேட்டு. அப்படியே இந்த ராஜ்குமார் பெரியசாமி படம் அடுத்த வருஷம் வந்து பொங்கல் வந்து ரஜினி பிடிச்சிட்டாரா, அதனால அது பிடிக்க முடியாது. எப்ப பெஸ்ட் டேட்டோ அதை பார்க்கணும். இந்த வருஷம் வந்துரும்ல. அதுக்கு அடுத்த தீபாவளிக்கு எது ராஜ்குமார் பெரியசாமி படமா? இல்ல ப்ரோ, அமரன் சென்டிமெண்ட் பாப்பாங்களா? அமரன் விட்டுட்டாங்க. இந்த வருஷம் வருமானு தெரியல. வந்துச்சுன்னா தீபாவளிக்கு லாக் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதுக்குள்ளாடி ராஜ்குமார் பெரியசாமி எடுப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளாட்டி எடுப்பாரான்னு தெரியல. ஆனா எடுத்துட்டாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா இல்ல அதான் வந்துருச்சுடா அப்படின்னா கரை ஏப்ரல் 10 தீபாவளிக்கு ராஜ்குமார் பெரியசா படம், அடுத்த வருஷத்துக்கு தமிழரசன் பச்சைமுத்து படம். அப்படியே பிளான் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும். 3மே அப்படி ஒரு நல்ல ஃபெஸ்டிவல்ல லாக் பண்ணணும். அது முக்கியமா வந்து தமிழரசன் பச்சைமுத்து படம் ஃபெஸ்டிவல்ல லாக் பண்ணணும். அது நல்லா இருக்கும். லாக் பண்ணாங்க ஓரளவு கொஞ்சம் கமர்ஷியல் வாடகை எங்களுக்கு படுது, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கமர்ஷியல் இல்ல வந்த ஸ்பேஸ்க்கு இன்னைக்கு காலையில இருந்து மலையாளம் ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஒண்ணு போட்டிருக்காங்களே, ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் கூட சூர்யா பண்றாருன்னு, அது உண்மையா? ப்ரோ இப்ப நான் ஒண்ணு கும்பீர்னு ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. மணிரத்னம் இயக்கத்தில் டவுன்லோட் ஒண்ணு போட்டாங்க, இங்க எல்லாம் கீழே கதர்ட்டாங்க ஒரு 2 செகண்ட். யாரு மணிரத்னம் இயக்கத்தில் டவுன்லோட் போட்டாங்க திடீர்னு. இப்ப கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், யாரா நீங்க திடீர்னு எங்க வரீங்க இருக்கு. மணிரத்னம் வந்து தக்லீஃப் முடிச்ச உடனே வந்து அவருக்கு ரூமர் வந்தது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கூட ஒரு படம் பண்றாரு ரூமர் வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து
அதுக்கப்புறம் இவரோட துருவிக்ரமும் ருக்மிணி வசந்த் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. இப்ப துருவிக்ரம் பண்ணல. அது துருவிக்ரம் அந்த படம் பண்ணல. அவ்வளவுதான் ப்ரோ. ஆர்டிஸ்ட் டைரக்டர் சூர்யாவா இருந்துச்சுன்னா மணிரத்னமோட பண்ணக்கூடாதா? பண்ணாதீங்க. இல்ல சுரேந்தர் ப்ரோ என்னமோ கேட்க வந்தீங்க. ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் இல்ல ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் சூர்யா கூட படம் பண்றதா இருந்தா நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருவேன். அவரோட ஃபில்மோகிராஃபி சூர்யா ஃபேனா ஐ அம் ரிஜெக்டிங் படம் தான் பண்ணிருக்காரு. அது வந்து ஜெக்ஸ் விஜய் ப்ரோ. ஐ அம் கேம். அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஜெக்ஸ் விஜய். போட்டாரு இல்லையே ஜெக்ஸ் தானே. ஆமா சாம்சியஸ் நேத்து கூட பேசணுமே. நேத்து கூட நீல நிலவே பாட்டை பத்தி பேசணும்ல சாம்சியஸை பத்தி. ஆனா பிரகாஷ் ப்ரோ அந்த டைரக்டர் ஐ அம் கேம் இல்லாம ஒரே படம் தான் பண்ணிருக்காரு. அது ஆர்டிஎக்ஸ் மட்டும் தான். மத்த எல்லாம் அசிஸ்டன்ட்டா தான் வர்க் ப்ரோ. அதுதான் ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர். அவர் அடுத்து பண்ற படம் வந்து ஆர்கேஎஃப்ஐக்கு தான் அது வந்து கதை சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அதுல தான் நான் கேட்டிருந்தேன். இல்ல படம் வந்து அடுத்த அவர் பண்ற படம் தமிழ் படம் தான். அது 100% ஷுவர். ஆனா அது சூர்யான்றது கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கு எனக்கு. இல்ல அது வந்து மோகன்லால் பண்றாரு. அடிக்கடி ட்வீட் போடுறாரு. 48 மலையாளம் டைரக்டர்னு பிரகாஷ் ப்ரோ ட்வீட் போடுவார். அது இவர்தானா? இருக்கலாம். எனக்கு அந்த கூட்டணி சேர்றதுல விருப்பம் இல்லை. எனக்கு ஆர்டிஎக்ஸ் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஃபைட் சீனை தவிர அதுல எதுவுமே எக்ஸைட்டிங்கா இல்லை. அது காரணம் வந்து கூட இருந்துச்சான ஓணம் படங்கள் அப்படி. கிங் ஆஃப் கொத்தா தான் ரிலீஸ் ஆச்சு. அது கிங் ஆஃப் கொத்தா கூட இன்னொன்னு ஒரு காவியம் ரிலீஸ் ஆச்சு. அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களா? ராமச்சந்திரன் கோனு நிவின் பாலி யார் பார்த்தா? நீங்க தான் பாத்தீங்க. அதெல்லாம் அப்படி ஒரு படம் வந்ததே நீங்க சொல்லி தான் தெரியுது. ஸ்டார்லயே எங்கேயோ போய் பார்த்தேன். அத திருச்சி ஸ்டார்ல சரியான கொடுமை அந்த படம். இன்ன வரைக்கும் அதை ஓடிடிலயே விற்காம வச்சிருக்கானுங்க. சுரேந்தர் ப்ரோ நானும் அந்த படத்தை பார்த்தேன். பரவாயில்ல கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்காப்ல. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கதை நீ கமல் ப்ரோ? நம்ம இந்த சூர்யா ஒரு கிரிக்கெட் டீம் வச்சிருந்தாருல, அவங்க டிராஃபி ஜெயிச்சிட்டாங்களா ஃபைனல்ஸ்ல. சென்னை புல்ஸா? நான் சொல்றேன் சிலம்பாட்டம் பாக்கலான்னு ட்ரை பண்ணேன். என்ன ஷோ ஆள் வரலன்னு கேன்சல் ஆகிற நிலைமையில என்னப்பா சிலம்பாட்டம் இருக்கு. பக்கம்லாம் இல்லடா சத்தியமாடா. டிக்கெட்டுக்கு ஆள் இல்லன்ட்டு வரலடா. யாருமே வரலடா. ஃப்ரெண்டு நானும் ஒரு வேலையா போயிருந்தோம்ல தஞ்சாவூர் வரைக்கும். காலைல வெற்றி ஸ்கொயர்ல அங்க ஷோவே இல்லடா. கேன்சல் ஆயிடுச்சுடா. நாளைக்கு நான் போறேன் சுரேந்தர் ப்ரோ. பார்த்துட்டு எனக்கு ஷோ பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நைட் சொல்றேன். நல்லபடியா போ. எனக்கும் அந்த படம் நான் அது ஸ்கூல் டைம்ல பார்த்தது. மறுபடியும் ஏதாச்சும் ஒரு எனக்கு தயவு செய்து தொட்டிச்சாய் அவனாவது ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மௌனம் பேசியதை கேட்டிருந்தீங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது தொட்டிச்சாய். மௌனம் பேசியதே நான் கேட்க வந்தேன். இன்னைக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன் மௌனம் பேசியதுக்கு. அது ஏதோ பயங்கரமான ஆக்ஷன் படம் மாதிரி ஒரு போஸ்டர் விட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா எது தண்டவாளத்தில் நிக்கிறதா? ஏதோ 100 பேருக்கு கூட சண்டை போடுறதுக்கு தலைவர் ரெடி ஆகிற மாதிரி. எனக்கு அந்த பாட்டெல்லாம் மறுபடியும் தியேட்ரிக்கல் வைப்ல கேட்கணும் ரொம்ப. ஆனா என்ன அடுத்த வாரம் பூரா ரிலீஸ் பூரா அப்படிதான் இருக்கு. மௌனம் பேசியதே, மின்னலே, உயிருள்ளவரை விசா தியேட்டர் ஃபுல்லா ரீரிலீஸ் பேங்க். உயிருள்ளவரை நிஷா எல்லாம் போவீங்களா சுரேந்தர் ப்ரோ தியேட்டருக்கு? அதெல்லாம் வரலையா? எஸ்டிஆர் அவர் தள்ளி வச்சிட்டாராம். ரோமியோ பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க மின்னலே. எனக்கு அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய பேனர்ல ஒரு ரீரிலீஸ் ஆனது. ஏன் நம்ம ஃபேன் பாய் பண்ணாரே மெய் மறந்துட்டீங்களா? நம்ம ஃபேன் பாய் பண்ணது அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான படம் கமல் ப்ரோ. மின்னலே ஃபிளாப்னு சொல்ல அதுக்குன்னு. ஆனா அந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் பண்றாங்க தான் எனக்கு ஷாக்கிங்க. தியேட்டருக்கெல்லாம் நிறைய இதை வந்து சின்ன சின்ன ஊர்ல ரிலீஸ் பண்ணா ஓகே. ரீரிலீஸ் மோரோவர் ரிலீஸ் வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சேலம், கோயம்புத்தூர், சென்னை அதை தாண்டி வேற எந்த தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சில படங்கள் தான் வந்து எல்லா ஊர்லயும் தியேட்டருக்கெல்லா படம் ஓடுது. இப்ப எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா ஓடுச்சு அந்த மாதிரி. மற்றபடி மற்ற ரீரிலீஸ் எல்லாம் எதுவுமே பெருசா நோட்டபிளே கிடையாது. சும்மா பேருக்கு ரீரிலீஸ் பண்றேன்னு படம் ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ.
வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு படம் பண்ணலாம். அவங்க ஃபேன் வச்சு என்னது பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஏதாவது பண்ணலாம். சுரேந்தர் ப்ரோ 3 பாக்கலையா? உங்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெலுங்குல, போய் பார்த்துட்டு வரணும். ஐயா 3 தெலுங்குல தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அநேகமா இருக்கு. ஆனா அடுத்த வாரம் திருப்பதி போறேன், வேணா அங்க ஓடிச்சுனா பாக்குறேன். அந்த படத்தோட பேர் முதல்ல 3 கிடையாது, 3. ஆமா 3. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் 3. இந்த 3 இல்ல, மெயின் டிஸ்டன்ஸ்ல 3. பிரகாஷ் ப்ரோ, இது விக்ரம் படம் அப்டேட் ஏதாவது இருக்கா? அது எப்போ என்ன வரும் ஏதாச்சும்? இல்ல அது வந்து விக்ரம் வந்து படம் வந்து இந்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது தள்ளி வச்சுட்டாங்க. இந்த மாசம் ஒரு கடைசி வாரம் தள்ளி வச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு வந்து ட்வீட்டா போட்டேன், ஸ்பேஸ சொல்ல போனது ப்ரோ. இந்த இது ஏதோ துருவ நட்சத்திரம் மார்ச் 19 ஒரு உருட்டுனாயிலே போட்டிருந்தாரு பிரகாஷ் ப்ரோ. அதுல ஏதாவது அப்டேட் இருக்கு? அது வருமா இல்ல இந்த தடவையும் அது காணல் நீரா போயிருமா? யார் என்ன அப்டேட் போட்டிருந்தாங்க? மார்ச் இன்ஸ்பிளாக் மார்ச் 19 துருவ நட்சத்திரம் பிளானிங்னு போட்டிருந்தாரு. ஆல்ரெடி 2 பூதம் அடிச்சு சாகுறானுங்க, துரந்தரா டாக்டிக்கானு. இதுல மூணாவதா? இல்ல ஆல்ரெடி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ்க்கு முந்தின நாளும் நம்ப முடியாது. ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து பிளே ஆனதான் நம்ப முடியுமே தவிர அந்த படத்தை பொறுத்த நம்ப முடியாது. அதுக்கோசம் மார்ச் 19 இப்போ டாக்ஸிக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மார்ச் 19 டாக்ஸிக்கு வருது, துரந்தர் 2 வருதுங்கிறப்ப கண்டிப்பா வந்து பெரிய ஹைப்ல 2 வரும். நடுவுல பவர் ஸ்டார் வந்து அடி வாங்கிட்டு போறதுக்கு வராருன்னு நினைக்கிறேன். 26 தானே வராரு. ஏங்க அதே டேட்ல இன்னும் டக்காய்ட்னு ஒன்னு வருதுங்க. அது போஸ்ட்போன் வரல. 10ஆம் தேதி ஏப்ரல் வந்துச்சு ப்ரோ. ஏப்ரல் 10 நினைக்கிறேன். இல்ல இது பவன் கல்யாண் படம் வந்து உஸ்தாத் பகத் சிங் வந்து நல்ல டைரக்டர் காமெடி பண்ணனும் பண்றானாங்க பவன் கல்யாண். பெரிய ரீமேக் அது. போலீஸோட இல்லங்க பெரிய ரீமேக்லாம் இல்லன்ட்டாங்க. பெரிய ரீமேக் தான் அது. அது பெரிய ரீமேக். பகவந்த் கேசரி எப்படி இங்க பண்றாங்க அது மாதிரி அங்க தெரிய பண்றாங்க. ஓ அங்க ஒரு குட்டுக்குலையா? சமந்தாவாக ஸ்ரீலீலா, எமி ஜாக்சனாக ராஷி கண்ணா. ஓ பவன் கல்யாண் ஸ்ரீலீலா பேர் எப்படி சூப்பரா இருக்கா? யோ ரவிதேஜா பவன் ஸ்ரீலீலா பாத்துட்டேன். ராஷி கண்ணாவா கமல்? ஆமா ஆமா ராஷி கண்ணா தான் எமி ஜாக்சன். ஆமா ஆமா ரொம்ப பிடிச்ச. ஆனா அவங்க ஆனா அநியாயத்துக்கு பண்றாங்க ரீமேக்ன்ற பேர்ல. அது பவன் கல்யாண் மட்டும் தான் ப்ரோ ரீமேக் பண்ணுவாப்ல, மத்த யாரும் அதிகமா பண்றது இல்ல. ஏன்பா வெங்கி மாமா வரட்டீங்களேப்பா ரீமேக் ஸ்டார். இப்போ அதெல்லாம் அவர் பண்றது இல்ல. அவர் லாங்குவேஜ்லயே வெங்கி மாமாவே மாறிட்டாரு. ஆமா இல்ல இப்ப வெங்கி மாமா படத்தை ரீமேக் இல்ல வெங்கி மாமா படத்தை ரீமேக் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப அடுத்து அவர் லைனப் எல்லாம் பாத்தீங்களா? ட்ரிவிக்ரம் கூட ஒரு படம், மறுபடியும் அனில் கூட ஒரு படம்ட்டு லைனப் பயங்கரமா இருக்கு. ட்ரிவிக்ரம் படம் சம்மர் ரிலீஸ், அது ஓடுச்சுன்னா பயங்கரமா ஓடும். அவரை புரிஞ்சுக்கவே முடியல. மகேஷ் பாபு படம்லாம் நல்லா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது, அது கவுத்திருக்கு. பட் அலா வைகுந்தபுரம்லாம் சைலண்டா வந்து பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருக்கு. இல்ல அப்படி இல்ல, த்ரிவிக்ரம் படம்லாம் உங்களுக்கு அவர் ஸ்டோரியில் நீங்க எந்த இதுவும் கொடுக்காம அவர் பாட்டுக்கு எடுக்க விட்டீங்கன்னா பிளாக் பஸ்டர் கொடுத்துருவாரு. குண்டூர்காரம்லாம் நிறைய மாத்தினாங்க, நடுவுல கதையே மாத்தினாங்க. பூஜா ஹீரோயினா இருந்தாங்க, அப்புறம் சேஞ்ச் ஆகி அவங்க மாத்திருக்காங்க. அது எடுக்கும் போதே உழப்பலா எடுத்ததுனால அது அப்படியே போயிருச்சு. இதெல்லாம் பக்காவா அவர் படத்துல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க படம் இந்த அல்லு படம் ஜுலாயின்னு ஒரு படம் இருக்கும்ல, அது சூப்பரா இருக்குங்க. எனக்கு தமிழ்ல ரீமேக் பண்றது. மகேஷ் பாபு படம் பாத்திருக்கீங்களா? 1 நெனோகோட. யோ அது சுகுமார் படமியா? அது சுகுமார். ஓ சுகுமார் படமியா? அது நம்பர் 1 சூப்பரா இருக்கும். இது ட்ரிவிக்ரம் தான் எனக்கு ப்ரோ. அந்த பத்ரான்னு ஒரு படம் இருக்குமே தமிழ் டப்பிங்ல மகேஷ் பாபு, அதுவும் ஆமா அது சூப்பரா இருக்கு. அது செமையா இருக்கு. கமல் அந்த படம் தான் பெரிய எக்ஸைட்டா இருக்கு. அந்த நீங்க இப்ப சொன்னல நம்பர் 1 படம், அந்த படம் வந்து எப்படின்னா பேராவூர்ணி, இது வந்து பேராவூர்ணி தியேட்டர்ல நானும் ஆபரேட்டர் மட்டும் பார்த்தோம். அந்த படம் ஒரே ஆடியன்ஸ். அந்த படத்துக்கு ஒரு தியேட்டர்ல நானும் ஆபரேட்டர் மட்டும் பார்த்தோம். அந்த படம் ஏதோ கிளாஸ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் கிளாஸ் எல்லாம் தெரியலங்க. அது வந்து பேராவூர்ல எடுத்தப்போனா எப்பயோ ஒரு டைம் எடுத்திருப்பாங்கல்ல. நான் போனப்போ சும்மா போகும்போது நானும் இதை மட்டும் பார்த்தேன். அந்த படம் தமிழ் டப்பிங்ல பாத்துருக்கோம்.
ஆமா ஜில்லா வீரம் அதே பொங்கல் தமிழ் சங்கராந்திக்கு டப்பு தான். வந்துச்சு அந்த படம் ஓடல. ஆனா மொரட்டு படம், அது செம்மையா இருக்கும். அந்த டயத்துல இவர் வாரிசு டைரக்டரும் இவர் ராம் சரண் எடுத்த படம் தான் அங்க ஹிட் ஆச்சு. ஆமா எவடு இந்த அல்லு அர்ஜுனும் ராம் சரண் நடிச்சிருப்பாங்களே. ஆமா ஆமா படம் பேர் தெரியல. வாரிசு டைரக்டரோட 2வது படமும் எவடு 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 அதே கான்செப்ட் தமிழ்ல கிளறி இருப்பாங்க அதர்வா வச்சு, குபீர்னு இருக்கும். பூமரங்க தமிழ்ல பிகியும் அந்த படம் இருக்கு, மகதீரான்னு சொல்லி சூப்பரா இருக்கும். அவர் படமா? ஆர் கண்ணன். ஃபர்ஸ்ட் டைம் சராயனோட படம் இன்னைக்கு தான் ஹிந்தி டப்பிங். அவர்தான் ரீமேக்குனே ஒரு படம் இன்னைக்கு தான் பாத்தீங்களா? அப்படியே ரேஸ் குராம் பாருங்க, அது சப்டைட்டில் யூடியூப்ல சப்டைட்டிலோட இருக்கும். அது ஹிந்தில டிவில குஜராத்ல இருக்கும்போதே பாட்டு. அது தெலுங்கு தெரியாம 40 நிமிஷம் பிளாஸ்டா இருக்கும் ப்ரோ. லக்கி தி ரேசர். ஆமா ரேஸ் கிளைமாக்ஸ்ல பிரம்மானந்தம் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு போர்ஷனே பயங்கரமா இருக்கும். படமே நல்லா இருக்கும் ரேஸ் குராம். அதாவது பக்கா தெலுங்கு கமர்ஷியல் படம் அந்த மாதிரி இருக்கும். லாஜிக்கலா இருக்காது, ஜாலியா இருக்கும். அது பிரம்மானந்த என்ட்ரிக்கு அப்புறம் பாத்திருக்கீங்களா கமல் ப்ரோ? என்னென்னமோ பண்ணுவானுங்க, எல்லாம் குபீர்னு இருக்கும். ஆனா நல்லா ஆமா குபீர்னு இருக்கும், செம்ம படம். அது உண்மையா ஜாலியா இருக்கும். சிவா ரெட்டிடா அதெல்லாம் யூடியூப் ஹிந்தி டப்பிங்ல பயங்கர வியூஸ் அந்த படம். அப்புறம் சரைனோடு இதெல்லாம் ஹிந்தில பயங்கர வியூஸ் போன படம். அதெல்லாம் கோயம்பேட்டு சீனு படமே நல்ல வியூஸ் ப்ரோ. இவனை வச்சு சராயனோடுவே இன்னைக்கு ஹிந்தி டப்பிங்ல தான் பார்த்தேன். தம்மன் வேலைப்பாடுதான் அதுல சரைனோடுலாம். அல்லு அர்ஜுன் நல்லா கஷ்டமஸ்தா இருப்பாரு, உடம்பெல்லாம் ஏத்தி. ஆமா சட்டை நல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி டைட்டா தான் போட்டுருப்பாங்க படத்துல ஃபுல்லா. போயா பாட்டி படம்னாவே அப்படிதான் இருக்கும் ஹீரோ எல்லாம். அப்பதான் சண்டை போடுறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கும். அதுல இருக்க நிறைய பாட்டை தான் எடுத்து நம்ம ஊர்ல ஒரு படத்துல கின்னானுங்க, சகலகலா வல்லவன்னு. சரைனோடு பாட்டு தான். ஏங்க இதுல அயோக்கியாலே ஒரு பாட்டு வரும்ல, கமல் ப்ரோ நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா அயோக்கியால ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இருக்கா? ஆமா வேற லெவல்னு எடுத்து வச்சிருப்போம். ஆமா பிளாக் பஸ்டர் அந்த சாங்கிக்கு கொண்டு வந்து ஐயோ குடும்பம் பண்ணிருப்பானுங்க வேற லெவலுக்கு. அதுல நம்ம அண்ணன் ஒரு டான்ஸ் போட்டிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடத்துல இன்னொரு பாட்டு வரும்ல, டாப்பிலேசி போத்தே தானே அது. அந்த படம் இல்ல, அது அந்த படம் இல்ல, கேத்ரின் தெரசா அமலாபால் நடிச்ச படம் நினைக்கிறாங்க. இல்ல அந்த பாட்டு அப்படியே அந்த பாட்டு அந்த லொகேஷன் வச்சு அப்படியே வந்து அதர்வா வச்சு இந்த படத்துல எடுத்திருப்பானுங்க. அது கணிதன் படத்துல எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டுல அதே லொகேஷன் அதே காஸ்டியூம் அப்படியே இருக்கு. ஆனா அல்லு அர்ஜுன் பாட்டு செம்மையா இருக்கும். அதுல ஒரு இன்டர்லூட் போர்ஷன் ஒன்னு வரும், அது பயங்கரமா இருக்கும். அந்த எப்பா செப்பா பாட்டுல அது வந்து பூரி படம். பூரி ஜெகநாத் டாபிக் எங்கேயோ போய் எப்படியோ போயிருச்சு. எதுக்கு போச்சு எப்படி போச்சுட்டு தெரியலங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஒண்ணும் இல்லைங்க, ஆர்டிஎக்ஸ்ல ஆரம்பிச்சோம், இப்படியே வருவோம். கடைசியா இந்த வார படம் இன்னைக்கு வித்துல வேற யாரு பாத்துட்டீங்க பாத்துங்க, ஸ்பீக்கர்ல தான் சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல கமெண்ட்ல சொல்லுங்க, அதோட முடிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் ப்ரோ வித் லவ். ரொம்ப போர். பாத்துட்டேன் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். ஓகே டன். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க பிரகாஷ். படம் பாத்தீங்க வித் லவ்? இல்லைங்க பாக்கல பிரகாஷ். ஹீரோ யாருன்னு கேட்பாரு. இல்ல தெரியும். நம்ம பேரு டக்கு ஞாபகம் இல்ல. அபிஷன் தானே? டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர். ஆமாங்க தெரியும். ப்ரோ பிஆருக்கு போட்டியா வராரு. தலைவர் எல்லாம் வர போய் பார்த்திருந்தாருன்னு ஏதோ நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. தலைவர் தான் ஹீரோ மெட்டீரியல்னே அவரை சொன்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாராம் பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் இந்த இது எப்பங்க எல்லைக்கு அவ்வளவுதானா? இப்ப ரிலீஸ் ஆகுமா இல்லையா? அதெல்லாம் ஆகாதுண்ணா, அதெல்லாம் மறந்துருங்க. ஒரு தடவை சொல்லியிருக்கோம்.
கொடுங்க. அவர் இருக்காப்ல மகேஷ் ப்ரோ சாப்பாட்டெல்லாம் விட்டுட்டு வந்து கேக்குற கேள்வி ஆயிடுது. சாப்பிட்டுட்டே தான் கேட்கறாரு. இல்லண்ணா அது மறுபடியும் ஏதோ விக்கி ஏதோ எக்ஸ்ட்ரா ஷூட் எடுக்கணும்னு சொன்னாருன்னா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வராது, அதெல்லாம் மறந்துடுங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம பிரதீப் டைரக்ஷன் பண்ற படத்துக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரைட்டர் படத்தோட டைரக்டர் கூட ஒரு படம் பண்றாராம். ஆமா, எஸ்கே அந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸ் படங்கள் பண்றாரு. அதுவும் உண்மையான நியூஸ் இல்லைன்னாரு. இல்ல உண்மைலாம் இல்ல, உண்மைலாம் இல்ல. ஓகே, இன்னும் முடிவு பண்ணல, எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல, இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ங்கிறது கன்ஃபார்மே ஆகாது. அது கன்ஃபர்மேஷன் வந்து கடைசியாக தான், அதெல்லாம் கிடையாது. இப்போ திடீர் இந்த சினிமாவில் இதெல்லாம் நடக்கும். நேற்று அது அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நானும் நம்பல. அந்த தாய் கிழவி டேரக்டர் சிவகார்த்திகோட படம் பண்ணுவாருங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு படம் ஆரம்பிச்சு ஷூட்டிங்கே போயிட்டாருங்கிறப்ப எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி இப்போ ஸ்டார் ஹீரோட ஒரு படம் எடுத்த டேரக்டர், அதுவும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா மோடி ராஜ்குமார்னு ஒரு அறிமுக டேரக்டரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த மாதிரி வந்து எல்லாமே சினிமா வந்து எதுவுமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் நிறையா தரும். அதான் பார்ப்போம் பிரதீப் ரங்கநாதன் அடுத்து டேரக்ட் பண்ண போறாரா, இல்லை வந்து அடுத்து இன்னொரு டேரக்டர் கூட படத்தில் நடிக்க போறாரா. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ தாய் கிழவி டேரக்டர் கூட எஸ்கே பண்ற படம் இருக்குல்ல, அது ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலி பசங்க மாதிரி அவுட் அண்ட் அவுட் கதையே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபன்னான படமா இருக்குமா, இல்ல ஏதாவது ஒரு கோர் ஸ்டோரி வச்சு அதுல ஒரு இல்ல பயங்கரமா இருக்கும். ஒரு ரூரல் சப்ஜெக்ட்டுங்கனால எல்லாம் அப்படி போயிட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் மட்டுமே இல்ல, ஒரு ஃபுல் கமெண்ட். அதாவது அதுக்கு தானே கொம்பன் மாதிரின்னு சொன்னேன். நேற்று சொல்லும்போது சொன்னது கொம்பன் மாதிரி. ஒரு கொம்பன் எப்படி ஒரு எல்லாமே கலந்து ஒரு ஆக்ஷன், ஃபேமிலி எமோஷன்ஸ், ஒரு ரகலை, அது போக கூடுதலா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க ரஜினி முருகன் மாதிரி கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் பயங்கரமா சேர்த்து சேட்டைகளோட எல்லாம் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் வில்லேஜ் சப்ஜெக்டா நடிக்கிறாராம். அதுல கூட நிறைய ஆர்டிஸ்ட் பேர்ல சொல்றாங்க. பரணி கூட காலைல ஒன்று சொன்னாரு. அந்த நியூஸ் உண்மையா பரணி பிரகாஷ் ப்ரோ? அது அவர் இருக்காரா தெரியல. அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட நடிக்கிறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தோழர் கூட ட்வீட் போட்டிருந்தாரு அந்த இதுக்கு. அது கமெண்ட்ல ஆல்மோஸ்ட் இல்ல அதை விட்டுருங்க, அது நமக்கு இல்ல அது நமக்கு வேணாம். அது நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம பேசிக்கலாம். ஆனா என்னன்னா இந்த மாதிரி சொல்றாங்க, நிறைய வந்து சொல்றாங்க, சர்ப்ரைஸா சொல்றாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. அதெல்லாம் வேகமா இவ்வளவு வேகம் எடுத்து படம் ஆரம்பிக்கிறது. அடுத்து எனக்கு மியூசிக் டைரக்டர் யாரை போட போறாங்கிறதுல நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சாய் அப்படிங்கிறா பிரகாஷ் போட்டிருக்காருல, ரூரல் சப்ஜெக்ட் தான் போட்டுருவாரு. நோ இசை வித்அவுட் சாய். பிரகாஷ் ப்ரோ கோட். இல்ல ஒரு புது காம்போவா இருக்கும். இல்ல தலைவா, நிவாஸோ இல்லைன்னா மாவீரனோட மியூசிக் டைரக்டர் தான் நான் கேள்விப்பட்டேன். நிவாஸ் கே பிரசன்னாவா இருந்தா சந்தோஷம். மாவீரன் மியூசிக் டைரக்டர் பரத் சங்கரா இருந்தா மிக மிக சந்தோஷம். சந்தோஷ் நாராயணா இருந்தா மகிழ்ச்சி. ஜிவி பிரகாஷா இல்லாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரிப்பீட்டர் நல்லா இருக்காது, ரிப்பீட்டடா போகிறது. அணிவித்து இல்லாம இருந்தாலும் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சாயா சாய் வந்து இல்லைங்க உடனே நான் வந்து சொல்றேன், இந்த ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு போயிட்டோம்னா இருக்கையில பிஸியா இருக்க ஆட்கள் போகக்கூடாது. இப்போ ஜிவி பிரகாஷ் கையில 10 படம் இருக்கு. 10 படம் மியூசிக் டைரக்டரா மட்டும் 10 படத்துக்கு மேல இருக்கு. அனிருத் கையில கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் இருக்கு. சாயா பேகர் கையில் நமக்கே தெரியும் 10 படம் இருக்கு. இப்படி 10 படம் இருக்கவங்கள்ட்ட நம்ம போய் மியூசிக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் டைம்ல நீங்க வந்து பயங்கரமான குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. நீங்க அதனாலதான் நான் சொல்றது, இந்த நிவாஸ் கே பிரசன்னாலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம், ஒரு கமர்ஷியல் படமோ ஒரு பெரிய ஸ்டார் படம் கிடைச்சுன்னா அவருக்கு அதை வச்சே ஒரு பூஸ்ட். பைசன் தான் முதல்ல ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கிடையாது. நல்ல பாட்டுலாம் கொடுத்த சேதுபதி பாட்டுலாம் நல்லா தானே இருக்கும். சேதுபதி அவர் தான் மியூசிக் போட்டாரு. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைசன்ல தான் அவருக்கு வந்து அந்த பேர் கிடைக்குது. பைசன்ல தான் ஓரளவுக்கு அப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேர் கிடைக்குது. இப்ப அதுக்கப்புறம் வந்து அதை தக்க வைக்கணும்னா நீங்க ஸ்டார் படம் போகணும். ஏதாவது ஒரு இப்ப சிவகார்த்திகேயன்லாம் வந்து அந்த ஸ்டார் கிடைச்சுன்னா அவருக்கு அதை வச்சு ஒரு பிராண்ட் கிடைக்கும். அதை வச்சு பெரிய அடுத்த விக்ரம், சூர்யா அப்படியே ஒரு லைனை போவாரு. வாய்ப்பு இருந்தா அடுத்த கட்ட போகலாம், அது வேற விஷயம். ஆனா அது வந்து எப்படின்னா இதெல்லாம் போகணும்னா ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும் உங்களுக்கு. அதுக்கு நான் சிவர் நிவாஸ் கே பிரசன்னா சந்தோஷப்படுவேன். சந்தோஷ் நாராயணா கூட ஓகே, டிஃப்ரெண்ட் காம்போ. சிவகார்த்திகேயன் கூட ஃபர்ஸ்ட் டைம் காம்போ. அவர் படம் நிறைய படங்கள் இல்லாம தான் இருக்க, ஒரு 3 படம் 4 படம் தானே பண்றாரு. அப்ப அது ஓகேவா இருக்கும். நீங்க 10 படம் பண்ற ஜிவி பிரகாஷ் கிட்டயோ, ஜிவி பிரகாஷ் 10-15 படம் பண்றாரு, அனிருத் 8 படம் பண்றாரு, சாயா பேங்கர் 10 படம் பண்றாரு. அதை வச்சு நீங்க போய் வில்லேஜ் சப்ஜெக்ட் போய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அப்ப அதுக்காக சொல்றேன், இவங்கலாம் மியூசிக் நல்லா போட மாட்டாங்கிறதுக்காக சொல்ல வரல. அவங்க பிஸியா இருக்கிறாங்க, ரொம்ப பிஸி. அவங்க கூட போய் ஒரு படத்தை கொடுக்க கூடாது. நமக்கு அந்த ஆல்பம் ஹிட் கிடைக்காது. ஆல்பம் ஹிட் வேணும்னா நமக்கு வந்து இப்ப ஆல்பம் ஹிட்டே ரேர் ஆயிடுச்சுங்க. ஆல்பத்துல 2 பாட்டு ஹிட் ஆகணும், ஒரு பாட்டு வைரல் ஆகணும், அப்படிதான் போறாங்க. ஆல்பம் ஹிட். இந்த ஹாரி ஜெயராஜ் பீரியடு, யுவன் சங்கர் ராஜா பீரியடு,
ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த அனிருத் பீரியட் அப்படி போகணும். நம்ம ஒரு ஆல்பமே கேட்க அப்படியே குஷியா ஆகணும். சரி பார்ப்போம், யாரை போடுறாங்கன்னு பார்ப்போம். சரி பிரகாஷ், இது ஹவுஸ்மேட் பாத்துட்டீங்களா? இல்ல ஓடிடி வந்துருச்சா என்ன? அது வந்துருச்சுல. நான் அன்னைக்கே நான் சொன்னேன், படம் பார்த்துட்டு ரிவ்யூவே சொன்னேன். அப்படி நீ தியேட்டருக்கு போனீங்கன்னு நினைச்சேன் பாரு. நீ அமுச்சு விடுங்க பாரு. அப்ப பாருங்க அவர் எனக்கு ஆர்வமா புரியலையே. இருக்காரு. என்ன பரணி நீங்க சேலம்ல ஹவுஸ்மேட் ரிலீஸ் பரணி வாட் அ வாவ். என்ன போங்க, இது சரியில்லை பரணி. வன்மவாதி துதிக்கிறீங்க பரணி. நீங்க வன்மோன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. பரணி எனக்கு அனுப்பி கவலையே இல்ல. அனுப்பி இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க, நியாயமா இருக்கா? அனுப்பி இருக்கணும். அனுப்பி அது சொல்றீங்களா? நான் சேலம் சொன்னேன்னு வன்மவாதி அப்படி நினைச்சிட்டீங்க. சேலத்தை யாருன்னு சொல்ல போற? நீங்க சேலத்தை குறை சொன்னா என்ன சொல்ல? சேலம் பஸ் ஸ்டாண்ட கூட குறை சொல்லுங்க, யார் கேட்க போறப்ப? ஊரே சொல்லுது, நம்ம கேட்க போறோமா? நம்ம கேட்க போறது என்னன்னா, ஏன் எனக்கு அனுப்பல அப்படிதான் கேட்க போறோம். சரி ஓகே சாரி, நான் அனுப்பிச்சு விடுறேன். படம் பாருங்க. அதே மாதிரி வேற ஏதாவது தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா மல்டி ஆடியோ அனுப்பி விடுங்க. ஓகே, பாய். முடிச்சிடலாமா? நாளை சந்திப்போமா? ப்ரோ ஒண்ணே கேட்டுக்கிறேன். நீங்க எப்ப நரிமதி படம் பார்க்க போறீங்க? டைரக்டர் ஹரி என்ன பண்றாரு ப்ரோ? ஏதாவது படம் பண்றாரா? ஹரி எதுவுமே பண்ணல. பிரசாந்த் கூட படம் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாரு. பிரசாந்த் கூட படம் பண்ணி அந்த படம் போன வருஷம் வந்து தூத்துக்குடியில ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கா. தூத்துக்குடியில் லொகேஷன் பார்த்துட்டு போனாங்க. டேரக்டர் ஹரியில இருந்து டீம்ல இருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அங்க உள்ள லோக்கல் நடிகர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இது அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாத்துக்கையும். இந்த பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போனவங்க தான் இன்ன வரைக்கும் ரிப்பேர் வரல. அவரு இவர் கேட்டாரு, அஜித் பத்தன் நரி படம் எப்ப பார்க்க போறீங்கன்னு. அத ஹரின்னு திருப்பி விட்டாரு. அந்த படமும் பாருங்க ஃப்ரீயா இருந்தா. கேள்வி ஹரிய பத்தி கேட்டாங்களா இல்லையா? ஹரிய பத்தி கேட்டாங்கன்னா அவர் ரைமிங் ஹரி நரின்னு ரைமிங்கா போறீங்களா? அவர் ரைமிங்ல திருப்பி விட்டாரு. இல்ல அவரு நரி எப்ப பார்க்க போறீங்கன்னு கேட்டோன்னே கரெக்ட். ஹரி என்ன பண்றாரு இவரு. அப்படிதான் போச்சு. சரி ரைட் ஓகே. ஒண்ணு இல்ல, அந்த படம் வந்து பாருங்க ஃப்ரீயா இருக்கு. இல்ல பார்க்கணும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. நான் வந்து பார்க்கணும். இன்னொரு படம் ஏதோ நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும். நாளைக்கு நான் ஒரு காம்போ சொன்னா எங்க ஃபேண்டம்லயே என்ன போட்டு அடிப்பாங்க. வேண்டாம் விடுங்க, அது விட்டுறலாம். சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் முடிப்போம். அடி வாங்க விடுவோம். இப்போ ஒரு டைரக்டர் பத்தி கேட்டாங்கல்ல, அவரு கூட ஹரி கூட சூர்யா கூட படம் பண்ணணுமா? ஏங்க சூர்யா கூட அவர் எவ்வளவு சூப்பர் படம் கொடுத்திருக்காரு. ரத்னம் யானையெல்லாம் பார்த்த பிறகும் பரணி ப்ரோ, அப்ப நீங்களும் பொன்ராமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இருங்க இப்போ கூட எஸ்கே ஹரி கூட படம் பண்றாருன்னா நான் வந்துட்டு ஓகேன்னு தான் சொல்றேன். அதான் சரி, எங்களுக்கு எங்க பிளாக் பஸ்டர் கம்ம, உங்களுக்கு பிளாக் பஸ்டர் கம்ம தானே, நீங்க பண்ணலாமே. பரணி ப்ரோ ஒரு படம் நெல்லை ஸ்லாங்லா பேசணும் பரணி ப்ரோ. உங்க அண்ணன் யாரு கூட வேணா படம் பண்ணட்டும், ஆனா படம் ரிலீஸ் பண்ணட்டும். சரி அதை விடுங்க. நான் ஒண்ணு பரணி கக்கிட்டாரு பரணி விடுங்க. அவர் நம்மளாச்சும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். விடுங்க அவட்ட எதுக்கு அவரை விடுங்க. அவர் பரணி வேற ஓடிடி நல்ல வாட்ச் வேற ஏதாவது இருக்கா வந்துட்டா படம்? அந்த பிளேக் இதெல்லாம் பாத்துட்டீங்களா? நான் பிளேக் இன்னும் பார்க்கல. இது நான் ஹாம்லெட் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரியல. அது ஃபுல் ஹெவி டிராமா. மகேஷ் ப்ரோ ஓடிடி ஏதோ அத்திவரதரை பத்தி ஏதோ நெட்ஃபிளிக்ஸ் கார புதுசா விட்டுருக்கா, போய் பாருங்க.